இந்த சபைக்கு சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 6:14. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அதாவது நான் இங்கே வந்து முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்னார், இந்த சபைக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். சபை ஆசீர்வதிக்கப்படும். சபைன்னா சபையில் இருக்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கை பெருகும், உங்களுடைய குடும்பம் பெருகும், உங்களுடைய ஐஸ்வர்யம் பெருகும், உங்களுடைய வருமானம் பெருகும். அதுக்கு எதுக்கு பெருக பண்ணுகிறார்? இந்த சபை பெருகும். அதான் தேவ சித்தம். இந்த சபை பெருக போகிறாரு. இப்பொழுது இருப்பதை விட பல மடங்காய் பெருக போகிறாரு. கர்த்தர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார், இந்த சபையை நான் ஆசீர்வதித்து சபையை நான் பெருக பண்ணுவேன். பெருக பண்ணினா இந்த இடம்லாம் போதாது. கர்த்தர் பெருக பண்ணால் என்ன ஆகும்? இடங்கொள்ளாமற் போக மாட்டோம். அப்போ ஆண்டு சில களஞ்சியத்தை இடித்து பெருசாக கெட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் பெரிய இடம் தரப்போகிறாருன்னு அர்த்தம். அது அவருடைய பொறுப்பு. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வாக்குத்தத்தத்தில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுடைய சபைக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த சபையை நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ண போகிறீர், பெருக பண்ண போகிறீர், பல மடங்காய் பெருக பண்ண போகிறீர், திரள் கூட்டமாய் பெருக பண்ண போகிறீர். இது பெருகுவதற்கு நல்ல பெரிய இடத்தை தரப்போகிறீர், விஸ்தாரமான இடத்தை தரப்போகிறீர். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், விசுவாசத்தை அறிக்கையிடுகிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அதை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். அப்போது நீங்கள் இந்த வாக்குத்தத்த வசனத்தை வைத்து உங்கள் சபைக்காக தினமும் ஜெபிக்கணும். ஆமேன் சொல்லுங்கள். உங்களுடைய சபைக்காக ஜெபிக்கும் போதெல்லாம் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, அதை செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி கை வைத்து நீங்கள் ஜெபிக்கணும். அல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எனக்காக தொடர்ந்து ஜெபிப்பீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போது ஆவியானவர் நம்மோடு பேசி நம்மை ஆசீர்வதிக்க ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். எங்களோடு பேசும், உம்முடைய வார்த்தைகளை கொண்டு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். 1ஆம் சங்கீதம் 1 முதல் 3 வசனங்கள். 1ஆம் சங்கீதம் 1 முதல் 3 வசனங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் ஞானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். நீங்கள் செய்வது வாய்க்கும். உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் வாய்க்காமல் இருக்கிறது. முயற்சி பண்ணுறீங்க, நடக்க மாட்டேங்குது. அது வேலை காரியமாக இருக்கலாம், பிஸ்னஸ் காரியமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய திருமண காரியமாக இருக்கலாம், ஒரு வீடு வாங்குகிற கட்டுகிற காரியமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் முயற்சி பண்ணுறோம், வாய்க்க மாட்டேங்குது, தடையாய் கொண்டே இருக்க நினைக்கலாம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அது வாய்க்கும். அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். அதனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். நீங்கள் செய்கிற எல்லாத்தையும் வாய்க்க பண்ண ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் என்ன செய்தாலும் அதை ஜெயமாக்கி வாய்க்க பண்ண கர்த்தர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார், வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அதற்கு ஒரு கண்டிஷன். என்ன செய்யணுமா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து செய்யக்கூடாத சில காரியம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது, அதெல்லாம் சொல்லிவிட்டு அதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கிறோம். ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்லுவது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து
இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் காரியம் வாய்க்கணுமானா நீங்கள் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கணும் என்பதாய் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இந்த வேத வசனம் கர்த்தருடைய வார்த்தை, நம்ம எல்லோரும் வேத புஸ்தகத்தோடு தான் சர்ச்சுக்கு வர்றோம். இல்லை, எல்லாம் பைபிள் கொண்டு வந்து தூக்கி காண்பீங்க. எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கா பாருங்கள். எல்லாருக்கே பைபிள் சர்ச்சுக்கு வரும்போது வெறும் கையை வீசிட்டு வரக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். எல்லோரும் பைபிளோடு தான் வரணும். ஒரு கூட்டம், கிறிஸ்தவ கூட்டம், சர்ச்சு ஆராதனை, ஜப கூட்டம், எந்த கூட்டத்துக்கு வசனம் பிரசங்கிப்படுற இடத்துக்கு போனால் பைபிளோடு தான் போகணும். உடனே இப்போ சில ஸ்டைலாக செல்ஃபோனை தூக்கி அப்படி காமிப்பாங்க. இது பைபிளாக? அது செல்ஃபோனுக்குள்ளே பைபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு செல்ஃபோனை தூக்கிட்டு ஸ்டைலாக சர்ச்சுக்கு வரப்படாது. செல்ஃபோனுக்குள்ளே பைபிள் மட்டுமே இல்லை, அதில் இன்னொரு சுவிட்சை தட்டினா அசுத்தங்களும் பிசாசின் கிரியைகளும் நிறைந்திருக்கிறது. அதை தூக்கிட்டு வந்து சர்ச்சில் உட்காந்து நான் பைபிள் பார்க்குறேன்னு பார்க்கக்கூடாது, அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அது ட்ராவலில் போகிறீங்க, பஸ்ஸில் ட்ராவலில் பார்ப்போம் பைபிள் வாசிக்கிறதுக்கு, அதில் பைபிளை வச்சுக்கொண்டு நீங்கள் பல லாங்குவேஜில் வாசிக்கலாம். சர்ச்சுக்கு வரும்போது பிரிண்டட் பைபிள் தான் கொண்டு வரணும். இதை தேடி வாசிக்கணும். கர்த்தருடைய வசனம் நம்ம ரொம்ப கனப்படுத்தணும். கவனம் செல்ல பிசாசு தந்திரமாக எல்லார் கையில் செல்ஃபோனை கொடுத்து அதிலே பைபிள் இருக்குல்ல பார்த்துக்கன்றான். இவன் சர்ச்சில் உட்காந்து வசனம் பார்க்குறான்னா எதை பார்க்குறான்னு யாருக்கு தெரியும்? அதில் பிசாசனுடைய தந்திரம். அதுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடி இது மாதிரி அச்சடிக்கப்பட்ட வேத புஸ்தகத்தோடு நம்ம வரணும். அப்போ இந்த முதலாவது இந்த வேத வசனத்தை பைபிளை நம்ம நேசிக்க வேண்டும். 119 சங்கீதம் 97வது வசனம் வாசிங்க. 119 சங்கீதம் 97வது வசனம். உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நாள் முழுவதும் அது என்னுடைய தியானம் என்பதாய் சொல்லுகிறார். அப்போது தின நாள் முழுவதும் காலையில் பைபிள் வாசித்தா அப்புறம் மறந்துடுவோம், அவ்வளோதான். ஆனால் அது மத்தியானத்தில் சாப்பிடும்போது நடக்கும்போது அந்த வசனம் உங்களுக்குள்ளே பேசுதா, அப்போ தான் நீங்கள் உண்மையாக வசனம் தியானிக்கிறீங்கன்னு அர்த்தம். காலையில் வாசித்தோம், என்ன வாசித்தன்னு தெரில அப்படின்னு இருப்பது அல்ல. நாள் முழுவதும் அது உங்களை பாதித்து கொண்டே இருக்கணும். அந்த வசனம் உங்களோட பேசிக்கொண்டே இருக்கு. நாள் முழுவதும் தியானம், அதை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படுது. 165வது வசனம் வாசிங்க. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. நான் இயேசுவை எவ்வளவு நேசிக்கிறேனோ அவ்வளவு என் பைபிளை நான் நேசிக்கிறேன். என்றால் அவர்தான் வார்த்தை, வார்த்தை தான் அவர், ரெண்டையும் பிரிக்க முடியாது. அதனால் அவ்வளவு நம்ம வசனத்தை நேசிக்க வேண்டும். முதல்ல வேதத்தை நேசிக்க பழகணும். அது என்னுடைய சொத்து, அது என் ஆண்டவருடைய வார்த்தை. இயேசுவே என்னோடு இருக்கிற மாதிரி வேத புஸ்தகம் கூட இருந்தால் அந்த அளவிற்கு வேதத்தை நம்ம நேசிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, அதை வாசிக்க வேண்டும். சிலர் சும்மா பைபிளை வச்சுருப்பாங்க, வாசிக்க மாட்டாங்க. அப்படி ஆட்கள் இருக்காங்கல்ல. உங்கள் பைபிளை புதுசாகவே சிலர் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அப்படியே அழுக்கே ஆகாமல். அப்போது பைபிளை பத்திரமாக தான் வைக்கணும், தூசிப்படியாமல். ஆனால் அதை வாசிக்காட்டால் அப்படியே சுத்தமாக இருக்கும். நீங்கள் உங்கள் பைபிளை வாங்கி பார்த்தாலே நீங்கள் எவ்வளவுக்கு வாசிக்கிறீங்க தியானிக்கிறீங்கன்னு தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் வாசிக்க பைபிள் பழசாகும். அப்போ வேதத்தை முதலாவது நேசிக்கணும், ரெண்டாவது வேதத்தை வாசிக்கணும். தினந்தோறும் வேதத்தை கருத்தாய் வாசிக்கணும், ரொம்ப முக்கியம். வாசிக்கிறதோடு நின்றுடக்கூடாது. ரொம்ப முக்கியமானது என்னென்னா 119 சங்கீதம் 148வது வசனம் வாசிங்க. உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த காலத்துக்கு முன்னே, அதிகாலையில் காலையில் 6 மணிக்கு எழும்பணும் அப்படின்னா அந்த குறித்த காலத்துக்கு முன்பாகவே எழும்பி வசனத்தை தியானிப்பது.
அப்போ யோசித்து பாருங்கள், காலையில் அதிகாலையில் வசனத்தை தியானிச்சிங்களா, இன்றைக்கு தியானிச்சிங்களான்னு யோசித்து பாருங்கள். தினந்தோறும் உங்களுடைய வசனத்தை தியானிக்கிறீங்களான்னு யோசித்து பாருங்கள். முதலாம் சங்கீதத்தில் கூட இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன், மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட், சும்மா வாசிக்கிறது அல்ல. முதல்ல நேசிக்கணும், ரெண்டாவது வாசிக்கணும், மூன்றாவது தியானிக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதிகாலையில் குறித்த ஜாமத்துக்கு முன்னால் எழும்பி என் வசனத்தை, கர்த்தருடைய வசனத்தை நான் தியானிக்கிறேன். வாசித்து தியானிப்பது அது முக்கியமான ஒரு காரியம். அப்போது ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கிறது. காலையில் எழும்பி இன்றைக்கி ஒரு 10 அதிகாரம் வாசித்தரணும் அப்படின்னு வாசிக்கக்கூடாது. நீங்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணுறது, டிக்ஷனரி இதெல்லாம் வச்சு பைபிள் ஆராய்ச்சி பண்ணுறது காலையில் பண்ணக்கூடாது. சாயங்காலத்தில் ஃப்ரீயாக ஒரு 1 ஹவரோ 1.5 மணி நேரம் எடுத்து நீங்கள் 10 அதிகாரம் வாசிங்க, 20 அதிகாரம் வாசிங்க. நீங்கள் நிறைய பைபிள் ஸ்டடிக்கு நீங்கள் எல்லாம் டிக்ஷனரிலாம் வச்சு பாருங்கள், தப்பு இல்லை. காலையில் தியானிக்கணும். தியான நேரம் ரொம்ப முக்கியம். நான் சில சமயம் 5 வசனத்துக்கு மேலே வாசிக்க முடியாது காலையில், அதை தாண்டி போக முடியாது. அதுக்குள்ளே ஆவியானவர் நிறுத்திடுவார். அதை வாசித்து தியானிக்கும் போது அந்த எந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேச விரும்புகிறாரோ அதில் ஸ்டாப் பண்ணுவார். நீங்கள் ஜெபத்தோடு வாசித்தீங்கன்னா, அதனால தான் பைபிள் வாசிக்கும்போது பாருங்களேன், அதுக்கு தான் நிறைய தடை வரும் பைபிள் வாசிக்கிறதற்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் 5 வயசு ஒரு குழந்தை இருக்குன்னு வைங்க, அம்மா முள்காடு போட்டு முழங்கால் போட்டு ஜெபிச்சிட்டு இருக்கீங்க. யாரோ தேடி வந்து பார்க்கும், என்ன சொல்ல, அம்மா ஜெபிக்கிறாங்க அப்படின்னு அனுப்பிடுறோம். நீங்கள் சேரில் உட்காந்து பைபிள் வாசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, அம்மா தேடி வந்தால் பிள்ளை அம்மா பைபிள் வாசிக்கிறாங்க போங்கன்னு சொல்லுமா, அம்மா உங்களை தேடி யாரோ வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். பைபிள் வாசிக்கிறதுக்கு தடை வந்துடும். அதனால தான் அதிகாலையில் முழங்கால நின்று வேதத்தை வாசித்து தியானிக்கணும். காலையில் விடியற் காலையில் எழுந்த உடனே முதல்ல முழங்கால நின்று வேதத்தை வாசித்து தியானிக்கணும். தியானிக்கிறது என்பது ஆவியானுடைய உதவியோடு தியானிக்கும் போது ஆண்டவர் எந்த வசனத்தை கொண்டு உங்களோட பேச விரும்புகிறாரோ நீங்கள் வாசித்து கொண்டே வரும்போது ஸ்டாப் சொல்லுவார். உங்களுடைய ஆவியில் தெளிவாக தெரியும் ஸ்டாப், அதுக்கு மேலே வாசிக்கக்கூடாது. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க, அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க, அந்த வசனத்தை உங்கள் காதில் கேட்குற மாதிரி சத்தமாக வாசிங்க. அந்த வசனத்தை வைத்து ஆண்டவரே என்கிட்ட என்ன பேச விரும்புகிறீங்கன்னு ஒரு ஜெபம் பண்ணி பாருங்கள். அப்போ ஆவியானவர் அழகாக பேச ஆரம்பிப்பார். ஆனால் வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுவது, வசனத்தை கொண்டு நம்மை உணர்த்துவது, வசனத்தை கொண்டு நம்மை ஆறுதல் படுத்துவது, அப்படி அந்த வசனம் உள்ளத்தில் பதிஞ்சிட்டா நாள் முழுவதும் என்னுடைய தியானம்ன்ற மாதிரி. நீங்கள் பஸ்ஸில் போனாலும் அந்த வசனம் உள்ளத்தில் பேசிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கிச்சனில் வேலை செய்துக்கிட்டே இருப்பீங்க, அந்த வசனம் உள்ளுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் அந்த நாள் முழுவதும் அந்த வசனம் உங்களோட பேசிக்கிட்டு இருப்பதை உணர முடியும். அதுதான் உண்மையாக வேதத்தை தியானிப்பது. சும்மா இன்றைக்கி 2 அதிகாரம் வாசித்துட்டேன், யாரும் கேட்டால் கை வைத்திரலாம் வாசித்துட்டேன்னு சொல்லி, அப்படி அல்ல. தியானிப்பது அதான் முக்கியம். அப்போ நேசிக்கணும், வாசிக்கணும், தியானிக்கணும். 4வது விசுவாசிக்கணும். எபிரேயர் 4:2 வாசிங்க. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசம் இல்லாமல் வசனத்தை கேட்டதுனால அவங்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அப்போ வசனத்தை விசுவாசிக்கணும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லணும். நான் பைபிள் எடுத்து வாசிக்க முன்னால், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் நேசிக்கிறேன், உம்முடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், ஒவ்வொரு எழுத்தை நான் விசுவாசிக்கிறேன், இது தேவனுடைய வார்த்தை, அல்லேலூயா, இது உங்கள் வார்த்தை, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே. விசுவாசத்தை அறிக்கையிடணும், வசனத்தை விசுவாசிக்கணும். 5வது விசுவாசித்தால் மாத்திரம் போதாது, ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா கீழ்ப்படியணும். வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் கை கொள்ள வேண்டும். 1 யோவான் 2:5 வாசிங்க. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும்.
வசனத்தை கை கொள்ளுகிறவரிடத்தில் தேவனுடைய அன்பு பூரணப்பட்டிருக்கும். வசனத்தை வாசிக்கிறதால் மட்டும் போதாது, அந்த வசனத்தை தியானித்தால் மாத்திரம் போதாது, கை கொள்ளணும். அந்த வசனத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். வசனத்தின்படி வாழுவதற்கு நம்மை அர்ப்பணித்து கொள்ளணும். அதான் முக்கியம். உதாரணத்திற்கு யோவா மத்தேயு 5:44 இயேசு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சத்துருக்கள் நம்மை பகைக்கிறவங்க, நம்மை பிடிக்காதவங்க. சத்துருன்னா நம்ம உடனே சண்டை போட வர்றவங்க இல்லை, இப்போ நம்மளை பிடிக்காதவங்க இருப்பாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, உங்கள் தெருவில் இருப்பாங்க, இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல இருப்பாங்க, உங்கள் சர்ச்சில் கூட இருப்பாங்க. எல்லாருக்கும் தோத்திரம் சொல்லுவோம், அவங்கள பட்டு அப்படி திரும்பிட்டு போயிடுவாங்க. அப்படி உங்களை பிடிக்கல, ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கலாம், அவங்கள சத்துருவான்னு நினைப்பாங்க. அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லார் சத்துருக்களை. அப்போது அந்த வசனத்தை வைத்து இயேசு சொல்கிறார் சத்துருக்களை சிநேகிக்க சொல்கிறாரு. அப்போ என்ன யார் சத்துருவான்னு நினைக்கிறா அப்படின்னு சில குடும்பத்தில் மாமியாரே சத்துருவான்னு நினைப்பாங்க. இவா என் மகனை திருடிட்டு போக வந்துட்டா, இப்போ வந்ததுலேருந்து என் மகன் மாறிட்டான், இவ தான் என்னுடைய சத்துரு அப்படின்னு நினைப்பாங்க. சில மருமகள் நினைப்பேன், கணவர் என் கூட வாழ விட மாட்டேங்குது இந்த மாமியார், இதுதான் எனக்கு சத்துரு அப்படின்னு. அப்போ அவங்கள நேசிக்க முடியுதா? முடியாதுன்றாங்க. ஆனால் நேசிக்கணும்ல இயேசு சத்துருக்களை. அப்போ அவங்கள நேசிக்கணும்ல, ஆனால் நேசிக்க முடியலன்றோம். நம்ம இதை சீரியஸாக எடுக்கிற சும்மா வாசித்துட்டு போகிறோம். இயேசு சொல்கிறது சத்துருக்களை சிநேகியுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், உங்களை பகைக்கிறாங்க, உங்களுக்கு தீமை செய்கிறாங்க, உங்களை காயப்படுத்துகிறாங்க, அவங்கள நேசிக்க முடியுதா? முடியலை. நமக்கு வருத்தம் வருது, நம்மளும் அவங்கள சத்துருவான்னு நினைக்கிறோம். இவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க, இவங்க எனக்கு சரியில்லை, ஒதுங்கி போயிடும் அப்படின்னு நினச்சிட்டேன். வெளியில் உள்ளவங்கள நீங்கள் ஒதுங்கி போயிடலாம். தெருவில் இருக்கிற, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள ஒதுங்கி போக முடியுமா? வேலை செய்கிற இடத்துல ஒன்றா வேலை செய்யணும், ஆலயத்தில் இருந்தால் ஒன்றா ஆராதிக்கணும், ஒதுங்கிலாம் போக முடியாது. அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவரே அவங்கள நேசிக்கிற இருதயத்தை எனக்கு தாரும். சத்துருவை நான் நேசிக்க விரும்புகிறேன், நம்முடைய வசனத்தின்படி நான் வாழ விரும்புகிறேன், நான் உங்களை நேசிக்கணும், எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஜெபிக்கணும். அப்படி ஜெபிச்ச ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? உனக்கு தீமை செய்கிறவங்களுக்கு நன்மை செய் அப்படின்னு சொல்லுவார். அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்கிற வாய்ப்பை எனக்கு தாரு ஆண்டவர் என்ன ஜெபம் பண்ணி, உங்களை யார் சத்துருவாக நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நன்மை செய்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அல்லேலூயா. அவங்க மூஞ்சி திருப்பிட்டு போனால் என்ன, நீங்கள் முன்னால் போய் நின்று தோத்துறோம், நல்லா இருக்கீங்களா, உங்களுக்காக ஜெபிக்கிறேன், எப்படி இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்கலாம்ல. அவங்க மூஞ்சி திருப்பிட்டு போகிறாங்க, நான் ஏன் பேசணும்? ஏசு அப்படி தான் போவாரா? வசனம் அப்படியா இருக்குது. சத்துருக்களை நேசியுங்க, சபிக்கிறவர்களை, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் நம்ம ஜெபிப்போம். என்ன ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே நீர் அடியும் உடையும் பல்ல உடைச்சி அவங்கள படுக்கையில் போடும். அந்த ஜெபம் ஆண்டவர் கேட்க மாட்டார். ஆசீர்வதித்து ஜெபிக்கணும். ஆண்டவரே என் மாமியாருக்கு என்னை பிடிக்கவே மாட்டேங்குது, ஆனால் நான் அவங்கள நேசிக்கிறேன், அவங்கள ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன், அவங்களுக்கு நல்ல சுகம் கொடுங்க, ஆசீர்வதிங்க, அவங்கள சந்தோஷமாக வைங்கன்னு ஜெபிக்க முடியுதா? அதான கிறிஸ்துவ வாழ்க்கை, அதான வசனம். வாசித்துட்டு போனால் என்ன பிரயோஜனம்? கீழ்ப்படியணும் இல்லை. நீங்கள் அதை செய்து பாருங்கள், மாமியாருக்குள்ளே மாற்றம் வந்துடும். ஆண்டவரே என் மருமகள் இப்படிலாம் பண்ணுறா, என் மகனை என்னை விட்டு பிரிக்கவே பார்க்குறா, ஆனாலும் நான் அவளை நேசிக்கிறேன், அவளை ஆசீர்வதிங்க, அவள் நல்லா இருக்கட்டும், என் பிள்ளையோட சந்தோஷமாக இருக்கட்டும்னு ஜெபிச்சு பாருங்கள், மருமகளுக்குள்ளே மாற்றம் வந்துடும். நம்ம வேத வசனத்தின்படி நடக்காதது தான் நம்முடைய பிரச்சனை. சும்மா வாசிக்கிறோம், அவ்வளோதான். என்ன நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க? சண்டை பைபிளை வாசித்து ஜெபிச்சுட்டு ஆசீர்வாதம் நீ பின்ன சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுத்து நம்ம வாசிப்போம், ஜெபிப்போம், கீழ்ப்படிய மாட்டோம். வசனத்துக்கு கீழ்ப்படியணுன்றதை நம்ம சொல்லிக் கொடுக்க தவறிட்டோம் சண்டே ஸ்கூலில். அதனால் பைபிள் வாசி ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி ஜெபம் பண்ணு. அப்போ பைபிள் வாசி ஜெபிச்சு ஆசீர்வாதம் வந்துடும். இதான் மைண்டில் இருக்குது. இல்லை, வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சாதான் ஆசீர்வாதம் வரும். அதில் சொல்லி இருக்கிறபடி நடக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ அதுக்கு ஒப்பு கொடுக்கணும்.
அதுதான் உங்களை உருவாக்கும், உங்களை பரிசுத்தப்படுத்தும், கிறிஸ்துவின் சுபாவத்தை நமக்குள்ளே கொண்டு வரும். அப்போது நம்ம வசனத்தை வைத்து ஜெபிக்கணும், கீழ்ப்படியணும். இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன் ஆண்டவரே, என்னால் முடியலை, எனக்கு உதவி செய்யும், கிருபை தாரும். நம்முடைய முதல்ல நமக்குள்ள மாற்றத்தை உண்டாக்குவார். நம்ம அவங்க மாறன்னு நினச்சிக்கிட்டு இருப்போமா, ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிச்சு பாருங்கள், உங்களை மாற்றி விட்டுருவார் ஆண்டவர். அதான் ஆண்டவர் செய்கிற அற்புதம். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ வேத வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் என்ன சொன்னால், பைபிளை வாசிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்ல, ஆண்டவரே நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படிவேன், உங்களுடைய வசனத்தை கொண்டு என்கிட்ட என்ன பேசினாலும் ஐ வில் ஒபே வாட் எவர் யூ வாண்ட் மீ டு டு லார்ட். நீங்கள் அதுக்கு ஜெபிக்கணும், வாசித்துட்டு போகிறதல்ல. இன்றைக்கு நீங்கள் என்ன என்கிட்ட வசனத்தை கொண்டு பேசுவீங்களோ நான் அதுக்கு கீழ்ப்படியை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி பாருங்கள், நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அதை தினம் பைபிள் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், வாய்க்க மாட்டேங்குதே. ஏன் வாய்க்கல? அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, பைபிள் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், வாய்க்க மாட்டேங்குது. அப்போ எங்கோ தப்பு நடக்குது. ஆண்டவர் சொல்லுவார், தம்பி, மகனே, மகளே, வாசித்தா மட்டும் போதாதம்மா, கீழ்ப்படியணும். நீ கீழ்ப்படிஞ்சா நான் வாய்க்க பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அதுதான் வசனம். வசனத்தை அப்படி தியானிக்க நம்ம பழகணும், வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க நம்ம பழகணும். சரி, அப்போ முதல்ல வசனத்தை நேசிக்கணும், அப்புறம் வாசிக்கணும், தியானிக்கணும், விசுவாசிக்கணும், கீழ்ப்படியணும். இதை மனசில் பதித்து கொள்ளணும். சரி, இந்த வேத வசனம் எப்படி நம்ம கையில் வந்துச்சோம்? கையில் பைபிள் இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி உங்கள் கையில்? அது பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்க, இப்போ நம்ம காசு கொடுத்து நல்லா வாங்கிடுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த வேத புஸ்தகம் இது ஒரு பெரிய பொக்கிஷம். இதுக்கு ஈடான ஒரு புஸ்தகத்தை இந்த உலகத்தில் நீங்கள் காட்டவே முடியாது. உலகத்திலேயே இதற்கு நிகரான ஒரு புஸ்தகம் கிடையவே கிடையாது. இது பரிசுத்த வேத வசனம். இது தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம். இது ஒன்று தான் தேவனுடைய வார்த்தை என்று அழைக்கப்படுகிறது, வேர்ட் ஆஃப் காட் என்பதாய். ஏன்னா இந்த உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டது இதில் இருக்குது. உலகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, ஏன் சிருஷ்டிக்கப்பட்டது, மனிதர்களாகிய நாம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டோம், ஏன் சிருஷ்டிக்கப்பட்டோம், இதெல்லாம் பைபிளில் தான் இருக்குது. இந்த எல்லாமே உலகத்தின் அத்தனை அம்சங்களும் பைபிளுக்குள்ளே தான் இருக்குது. வேறு எந்த புஸ்தகத்திலும் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லப்பட்டது இல்லை. இப்போ இது முந்தி என்ன நடந்துச்சு, இப்போது உலகத்தில் என்ன நடக்குது, ஏன் இந்த யுத்தம் நடக்குது, ஏன் பஞ்சம் வருது, ஏன் ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் சண்டை போடுறாங்க, இதுக்கெல்லாம் என்னங்க ஏன் நடக்குது, இதெல்லாம் இங்கே இருக்குது பதில். எல்லாத்தையும் பைபிளுக்குள்ளே இருக்குது பதில். அப்போ இன்றைக்கு உலகத்தில் என்ன நடக்கிறது எல்லாம் இருக்கிறது. அதனால் இன்றைக்கு கண்டுபிடிப்புகள், விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாமே இங்கே இருக்குது. அல்லேலூயா. சந்திர மண்டலத்தில் போய் வீடு கட்டுவோம், நிலம் வாங்குவோம் எல்லாம் பேசினாங்க. நான் எத்தனையோ 69 போய் அமெரிக்கா கால் மிதிச்சது. அப்போ அதோடு விட்டுட்டாங்க அமெரிக்கா போகிறது. ஏன்னு சொன்னால் அங்கே வீடும் கட்ட முடியாது, மனுஷனை வசிக்க முடியாது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பல கோடி ரூபா செலவு பண்ணி ராக்கெட் அனுப்பினான். 100 ரூபாய்க்கு பைபிள் வாங்கி வாசித்தாலே தெரிஞ்சிருக்கும். மனுஷன் குடியிருக்கிறதுக்கு பூமியை மட்டும்தான் ஆண்டவர் தந்திருக்கிறார். நீ வாகனத்தில் ஏறு கூடு கட்டினாலும் தள்ளி போடுவேன்னு சொல்லியிருக்கிறார். வேறு எங்கேயுமே வசிக்க முடியாது. அல்லேலூயா. எல்லாம் பைபிளில் இருக்குது, எல்லாமே எழுதி கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். நாளைக்கு என்ன நடக்கும், இனி உலகத்தில் என்ன நடக்கும், எல்லாமே இங்கே இருக்குது. இனி உலகத்தில் என்ன நடக்க போகிறது, இப்போ முந்தி என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடக்குது, இனி என்ன நடக்க போகிறது, இந்த மாதிரி ஒரு அற்புதமான புஸ்தகத்தை உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. அதை தேவன் எழுதி நம்ம கையில் தந்திருக்கிறாரு. அது எவ்வளோ நம்ம நேசிக்கிறோம், எவ்வளோ அதுக்கு கனம் கொடுக்குறோம். அதனால் சில வீடுகளுக்கு போனால் பைபிள் வச்சுருக்க இடத்த பார்த்தாலே துக்கமாயிரும். குப்பை மாதிரி கிடக்கும், அப்படியே வீசி போட்டிருப்பாங்க. சர்ச்சிலேருந்து போயிட்டு வந்து உங்கள் கம்மலை அப்படி போடுவீங்களா? இவ்வளோண்டு கம்மலை கூட பத்திரமாக டப்பாக்களை வச்சு அப்படி வச்சிடுறீங்க பத்திரமா. எப்படி விலையேற பெற்ற ஒரு புஸ்தகத்தை தேவன் நம் கையில் தந்திருக்கிறார். நம்ம என்ன மரியாதை கொடுக்குறோம் பாருங்கள். அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற பிரிண்டட் புக்கு தான் தேவனுடைய வார்த்தை அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம். இந்த அமெரிக்கன்ஸுகளுக்கு
ரொம்ப சில சமயத்தில் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி ஞானம் ரொம்ப படித்தவன் மென்டலான மாதிரி ஆயிடுவோம் பாருங்கள். அமெரிக்காவில் பிரபலமான ஒரு ஊழியக்காரர், அந்த ஊழியக்காரர் பாருங்கள், அவங்க அப்பா பெரிய ஊழியக்காரர், மகன் பிரபலமான ஊழியக்காரர், நல்ல ஊழியம் செய்திருந்தார். அவர் முட்டாள்தனமான ஒன்று பண்ணார். என்ன பண்ணார்? இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறேன், ஐ எம் ஸ்டாண்டிங் ஆன் த ப்ராமிஸ் ஆஃப் காட், நான் தேவனுடைய வாக்குத்தத்தின் மேலே நிற்கிறேன்னு சொல்லிட்டு பைபிளை கீழே போட்டது மேலே ஏறி நிற்கிறான் ஷோவோட. புத்தி இருக்குதா அவனுக்கு? எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருக்கட்டும், இப்படியே விளக்கம் கொடுப்பாங்க. கையில் ஒரு பரிசுத்தமுள்ள வேத புஸ்தகம் காலங்களை போட்டு அது மேலே ஏறி நான் ஸ்டாண்டிங் இன் த ப்ராமிஸ் ஆஃப் காடுன்னா ஆண்டவர் பார்த்தார், இதோட ஒன்று தூக்கிறேன்டா போடான்னு. ஊழியமே முடிஞ்சு போச்சு. ஒரு வசனத்தை எப்படி சொல்லணும்னு தெரிய வேண்டாம், புத்தி இல்லாமல் நடப்பாங்க. அவனுங்களை அந்த அமெரிக்காவுக்கு சிலர் பண்ணுறதை பின்பற்றிடவே கூடாது, முட்டாள்தனமாக பண்ணுவாங்க. இங்கே நிறைய பாஸ்டர்மார்கள் சபைகளில் இதெல்லாம் பண்ணி தான் டான்ஸ் ஆடி சபையை கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க, இந்த அமெரிக்கன்ஸை பின்பற்றி. தப்பு, ஊழியமே போச்சு, முடிஞ்சது கதை. ஆண்டவர் பார்த்தார், என் வசனத்துக்கு என்ன மரியாதை கொடுக்குற நீ? அப்போ அது மாதிரி பார்த்தீங்களா? அப்போ நம்ம கவனம் செலுத்தணும். பைபிளுக்கு வீட்டில் கனம் கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு சொல்லணும் தேவனுடைய வார்த்தை, அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், அது எங்கே வைக்கணும். இஸ்லாமியர்களை பாருங்கள், குரானை எங்கேயாவது வைப்பாங்களா பார்த்துருக்கீங்களா? கீழே வைக்கும்போது அவ்வளோ கனமாக வைப்பாங்க, பத்திரமாக வைப்பாங்க, அவங்க மத புஸ்தகம்னு சொல்லி. அதனால் நாம் வேறு புஸ்தகத்தை அதுக்கேற்ற கனம் கொடுக்கப்படணும், தேவனுடைய வார்த்தை என்பது. ஏன்னா இதற்கு இணையான புஸ்தகம் கிடையாது. இது முதல்ல உலகத்திலேயே முதல் எழுதப்பட்ட புஸ்தகம். அல்லேலூயா. கிபி 1500 வருஷம், இன்றையிலிருந்து சுமார் 3600 வருஷத்துக்கு முன்னால் முதலாவது ஆதியாகமத்தை மோசே கொண்டு கர்த்தர் எழுத வைத்தார். மோசே மூலமாக தான் முதல் 5 புஸ்தகத்தை எழுத வைத்தார். அது கிறிஸ்துவுக்கு முன் 1600 வருஷம். அப்படின்னா 3600 வருஷத்துக்கு முன்னாலேயே கற்பனை பண்ணி பாருங்கள், யோசித்து பாருங்கள். 3600 வருஷத்துக்கு முன்னால் ஆண்டவர் மோசேக்கிட்ட சொல்லி எழுத வைத்து, இதை எழுது என்று சொல்லி கர்த்தர் எழுத வைத்த புஸ்தகம் இது. அது ஆதியாகமம் எழுதப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷ கடைசி புஸ்தகம் எழுதப்பட்டது அது கிபி 90. இப்போ கிட்டத்தட்ட 1900 ஆண்டுகளுக்கு முன்னால், 1950 ஆண்டுகளுக்கு முன்னால் கிபி 90 ஆண்டவர் யோவானை கொண்டு வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுத வைத்தார். அப்போ யோசித்து பாருங்கள், இந்த 2 இடைப்பட்ட காலம் 1690 ஆண்டுகள். இந்த வேத புஸ்தகம் எழுதி முடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 1690 வருஷம். நீண்ட வருஷமாக எழுதப்பட்ட ஒரே புஸ்தகம் கர்த்தருடைய வேத புஸ்தகம்தான். அல்லேலூயா. ஆமாம், மோசே மூலமாக, அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகள் மூலமாய், அப்படி ஒவ்வொன்றாக கர்த்தரை எழுதி சேகரித்து தாவீது ராஜாக்கள் மூலமாய், அப்புறம் புதிய ஏற்பாடு 1690 நீண்ட வருடங்கள் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் நம்ம கையில் கர்த்தர் தந்திருக்கிறார். அப்போ அது எவ்வளோ விலையேற பெற்றது, அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம உணர்ந்து கொள்ளணும். 40க்கு மேற்பட்டவங்களை வச்சு எழுதியிருக்கிறார். ஒரே ஆள் எழுதின புஸ்தகம் இல்லை. மோசே கொண்டு எழுதினார், யோசுவா வச்சு எழுதினார், சாமுவேலை வச்சு எழுதினார், பல தீர்க்கதரிசிகள் ராஜாக்கள் அவங்களெல்லாம் வச்சு அப்போஸ்தலர்கள் அவங்களெல்லாம் வச்சு கர்த்தர் எழுதி இந்த புஸ்தகத்தை நம் கையில் தந்திருக்கிறார். அல்லேலூயா. 40 பேரை வச்சு கர்த்தர் எழுதினாலும் இந்த வேத வசனம் பைபிளுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டால் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. மோசேயை எழுத வைத்தவரும் பரிசுத்த ஆவியானவர், பவுலை எழுத வைத்தவரும் ஆவியானவர், யோவானுக்கு கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுத்து எழுத வைத்ததும் ஆவியானவர். 2 தீமோத்தேயு 3:16 வாசிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. பார்த்தீங்களா, தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது வேத வாக்கியங்கள். எதுக்குன்னு இப்போ சொல்லப்பட்டது பார்த்தீங்களா? சீர்திருத்தலுக்கும் நமக்கு கட்டளை கொடுப்பதற்கும் சரிப்படுத்துவதற்கும் ஆண்டவர் எழுதி கொடுத்து. இன்னொரு வசன வாசிங்க, 1 கொரிந்தியர் 2:13. 1 கொரிந்தியர் 2:13.
நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியவர்களோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறபடி, அப்போ ஆவியானவர் தான் இந்த வார்த்தைகளை எழுதியிருக்கிறார். பல ஆசிரியர்களை பயன்படுத்தி பலர் மூலமாய் ஆவியானவர் தான் இந்த வேத புஸ்தகத்தின் ஆசிரியர். அப்போ இந்த வேத புஸ்தகத்துக்கு சரியான விளக்கை யாரால் மட்டும்தான் தர முடியும்? ஆவியானவரால் தான் முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவர் தான் ஆசிரியர், அவர் தான் எழுதி கொடுத்தவர், அவருக்கு தான் முழுமையான அர்த்தம் தெரியும். அப்போ பரிசுத்த ஆவியானுடைய உதவியோட வசனத்தை வாசிக்க பழகணும், தியானிக்க பழகணும். அப்போ ஆவியானவர் கரெக்டான அர்த்தத்தை சொல்லி கொடுத்து நம்மை வழி நடத்துவார். இன்றைக்கி நிறைய பேர் மூல அறிவில் வசனத்தை ஆராய்ச்சி பண்ணுகிறாங்க. நிறைய டிக்ஷனரி அது இதெல்லாம் வச்சு மூளை அறிவில் ஆராய்ச்சி பண்ணுவார். அதில் தான் தப்பு நடக்கிறாரு. உண்மையான அர்த்தம் தெரியாது. உண்மையான ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர், அவருடைய உதவியோடு வாசிக்கணும். அல்லேலூயா. அப்போ 1 தீமோத்தேயு 2:4 வாசிங்க. ஆண்டவர் என்ன விரும்புகிறார், நம்மிடத்தை நம்மை குறித்து என்ன எதிர்பார்க்கிறார் பாருங்க. மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், அதோட நிக்கல, ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். அப்போ இந்த வேத சத்தியத்தை நம்ம அறியணும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் ரட்சிக்கப்பட்டேன் ஜெபிக்கிறேன் போதும் என்பதில் வசனத்தை நம்ம அறியணும், சத்தியத்தை நம்ம அறியணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறியணும். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு தேவையான முழுமையான ஆசீர்வாதம் எல்லாமே இந்த தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது பாருங்க. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு கூட அவ்வளோ வாஞ்சை இல்லை. திருநெல்வேலியில் ஒரு இந்து தாயார், அவங்க இந்து கொஞ்சம் வயசான தாயார் தான். அவங்க நம்முடைய ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்தது. இயேசுவை விசுவாசித்துட்டாங்க. அவங்களுக்கு வாசிக்க தெரியாது, ஸ்கூலுக்கே போனது இல்லையா, வாசிக்க தெரியாது. அப்போ நம்ம டிவியில் பைபிள் வசனத்தெல்லாம் சொல்லி வாசிக்கிறோம்ல, இதை பார்க்க பார்க்க அவங்களுக்கு ஒரு ஆசை வந்தது, இந்த பைபிளை நானும் வாசிக்கணுமே. ஆனால் இவங்களுக்கு ஒன்றுமே ஆனாவனா தெரியாது, படிக்கலை. இந்த ஆசை முதலாவது வந்த உடனே முதல்ல போய் பைபிள் வாங்கிட்டாங்க. வாசிக்க தெரியாட்டாலும் ஒரு காசு கொடுத்து ஒரு பைபிளை வாங்கிட்டு வந்து டிவிக்கு முன்னால் உட்காந்து இதெல்லாம் சொல்கிறாங்க. இதில் என்னது ஒன்றுமே தெரியாது, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இயேசுக்கிட்ட ஜெபிச்சாங்க. இயேசுவே, உங்கள் வார்த்தை இந்த பைபிள்னு சொல்கிறாங்க, நான் அதை வாசிக்கணும். நான் இப்போ கேட்குற காதில் நானே வாசிக்கணும். எனக்கு ஒன்றுமே தெரியாத படிப்பு, எனக்கு சொல்லித்தாங்க. உங்களால் முடியும், நீங்கள் அற்புதமான தேவன் தானே, நான் பைபிளை வாசிக்கிற கிருபை தாங்க. சின்சியராக ஜெபிச்சாங்க, ஆண்டவர் கற்றுக் கொடுத்துட்டாரு. இப்போ பைபிள் வாசிக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ பைபிள் வாசிக்கிறாங்க, அவங்களால வாசிக்க முடியுது, அர்த்தம் தெரியுது. ஸ்கூலுக்கே போகாதவங்க, வார்த்தையே தெரியாதவங்களை கர்த்தர் வாசிக்க வைத்திருக்கிறார். ஏன்? அவங்களுக்கு ஒரு ஆசை வந்தது, கர்த்தருடைய வசனத்தை நான் வாசிக்கணும். நம்ம வீட்டில் 10 பைபிள் இருக்கும், வாசிக்கவே மாட்டோம். அவங்க பாருங்கள் எவ்வளோ தாகத்தோடு கேட்டு வாசித்து பைபிளை அறிந்து கொண்டாங்க. எங்கள் ஊழியத்தில் ஆரம்பத்தில் கிறிஸ்டியன் தாத்தான்னு ஒரு தாத்தா இருந்தாங்க, வயசான ஐயா. என்னுடைய ஊழியத்தின் பிகினிங்கில் எங்கள் ஜெபக்குழுவில் வருவாங்க, முழு நேர ஊழியம் செய்கிறவங்க. அவங்க எப்பவும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் போகிற இடம்லாம் கூட்டி போயிடுவேன். பெங்களூர் மீட்டிங் எல்லா இடத்துக்கும் வந்திருக்கிறாங்க. ஒரு அசம்பிளி சாக்கிற பாஸ்டர் அங்கே போயிருந்தேன் தஞ்சாவூருக்கு, எங்கள் டீமாக போயிருந்தோம். அந்த பாஸ்டர் 3 நாள் கூட்டம் முடிஞ்சு சொன்னாங்க, பிரதர் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன் தர்றீங்களான்னாங்க. என்ன பாஸ்டர்னேன். உங்கள்கிட்ட ஒரு தாத்தா இருக்காங்களே, அவரை எனக்கு தந்துருங்களேன் அப்படின்னாங்க. ஏன் பாஸ்டர்னு கேட்டேன். எப்பவும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு, அவர் சும்மா நான் பார்த்ததே கிடையாது. எப்பவும் உலங்கால பைபிள் ஜெபம் ஜெபித்துக்கிட்டே இருக்கிறார் எப்பவும். நான் சொன்னேன், அதுதான் எனக்கு பலனே, அவரை தர முடியாது. வேறு ஆளோன்னா கேளுங்க, தந்துடுறேன், வச்சுக்கிடுங்க, அவரை தர முடியாதுன்னு. அப்போ ஜெபிக்கிற வேத வசனத்தை வாசிக்கிற ஆள் தான் எல்லாருக்குமே பிடிக்கும். அல்லேலூயா.
அப்போ ஆண்டவருக்கு யாரை பிடிக்கும்? அது மாதிரி இந்த ஆளை தான் பிடிக்கும். அந்த தாத்தா என்ன பண்ணுவாங்கன்னா, கடையனோடை நால்மாடியிலேருந்து ஒரு 4-5 மைல் நடந்து வரணும். பஸ் இருக்கும், நடந்து வருவாங்க. எங்களுடைய ஜபாரைக்கு கூட்டம் நடந்தால் நடந்து வருவாங்க. எப்பவும் கையில் பைபிள் வச்சுருப்பாங்க, ஒரு பை தொங்க போட்டிருப்பாங்க. அப்போ நடந்தே வருவாங்க. தாத்தா எதுக்கு நீங்கள் நடந்து வர்றீங்க? பஸ்ஸுக்கு வேணால் நான் காசு தரேன், நீங்கள் பஸ்ஸில் வாங்க. நான் இல்லை, நான் நடந்து வர்ற வழியில் ஒரு 4 கிராமத்தில் சுவிசேஷம் சொல்லிடுவேனே. வர்ற வழியெல்லாம் கிராமத்தில் ரோட்டில் நின்று பேசுவாங்க பைபிளை தூக்கிட்டு. அப்படியே தெருவாக பிரசங்கம் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அப்போது ஆண்டவர் மேலே அவ்வளவு அன்பு. நான் கேட்டேன், எப்படி இவ்வளவு அன்பு அப்படின்னு கேட்டால், அவங்க அவங்க திருமணமாகி பிள்ளைகள்லாம் பிறந்த பிறகு கால் நடக்க முடியாமல் ஆயிடுச்சு. 2 காலு செயலற்று போய் அவங்க அவங்க ஊரில் இந்த சர்ச்சில் போய் அழுது ஜெபிச்சிருக்கிறாங்க. அந்த சர்ச்சுகளை பகல் நேரத்தில் தவிழ்ந்துக்கிட்டே போய் ஜெபிச்சு ஆண்டவர் தொட்டு சுகம் கொடுத்துட்டார். சர்ச்சுக்குள்ளே போய் அழுது ஜெபிச்சாங்க. திரும்பி வரும்போது நடந்து வர்றாங்க. அற்புதமான சுகம். ஆண்டவர் மேலே ரொம்ப அன்பு. இவங்களுக்கு வாசிக்க தெரியாது, படித்ததே கிடையாது. அவங்க அப்பா சின்ன வயசுலேயே அப்படியே கடைக்கு அப்படி கூட்டி போயிட்டார். படித்ததே கிடையாதான். ஆனால் இப்போ இயேசுவை பற்றி எல்லாருக்கும் சொல்லணுன்ற ஆசை. பிரசங்கம் கேட்டு அதை வச்சு சொல்லுவாங்க. பைபிள் வாசிக்கணும்னு ஆசை பைபிள் வாங்கிட்டாங்களாம். வாங்கி பைபிளை தூக்கிட்டே தான் போவாங்களாம். வாசின்னா வாசிக்க தெரியாது. ஆனால் பைபிளை வச்சுருப்பாங்க எப்பவும் கையில். அதை வச்சு ஜெபிச்சாங்களா, ஆண்டவரே நானும் பைபிள் வாசிக்கணும், எல்லோரும் வாசிக்கிறாங்க, எனக்கு வாசிக்க தெரிய மாட்டேங்கிற, எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு ஜெபித்து ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அப்புறம் அழகாக வசனத்தை வச்சு பிரசங்கம் பண்ணுவாங்க. எல்லா புஸ்தகத்தை பற்றி பேசி பிரசங்கம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் செய்ய மாதிரி நிறைய சாட்சிகள் உண்டு. வாசிக்கவே தெரியாதவங்க கூட பைபிளை வாசிக்கணுன்றதுக்காக ஜெபம் பண்ணி அந்த கிருபை பெற்றுக்கொண்டாங்க. நமக்கு தெரியும்ல வாசிக்க, ஆனால் நம்ம வாசிக்க மாட்டேங்கிறோம். அதனால் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். கர்த்தருடைய வசனத்தை நேசித்து வாசித்து தியானிப்பதற்கு. அல்லேலூயா, அது முக்கியம். இந்த பைபிள் முதல்ல எங்கே எப்படி எழுதப்பட்டு தெரியுமா? முதலாவது ஆண்டவர் மோசேக்கிட்ட அவர் கைப்பட ஒரு கல்லில் எழுதி கொடுத்தார். வேத வசனம் முதல்ல எழுதப்பட்டது எங்கே? யாத்ராகமம் 31:18 வாசிங்க. சீனாய் மலையில் அவர் மோசேயோடு பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகள் ஆகிய சாட்சியின் 2 பலகைகளை அவரிடத்தில் கொடுத்தார். கற்பலகைகளில் முதலாவது இந்த வசனம் எதில் எழுதப்பட்டது? கற்பலகைகளில். யார் எழுதினது? ஆண்டவர் தன்னுடைய விரலினால் எழுதி கொடுத்தார். அல்லேலூயா. இது சாதாரண புஸ்தகம் அல்ல. அது எவ்வளோ சிறப்பானது என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். கர்த்தர் தன் விரலினால் முதல்ல பிளேட்டில் எழுதி கொடுக்கிறார். அதுதான் மோசே கொண்டு வருகிறார். 2 கற்பலகைகளை எழுதி கொடுக்கிறார். அதன் பிறகு ஆண்டவர் மோசேகிட்ட நியாயப்பிரமாணத்தை எழுத சொல்லுகிறார். மோசே எழுதுகிறார். அந்த காலத்தில் தோல் சுருளில் எழுதுவாங்க. தோல் சுருள், அது உங்களுக்கு தெரியல, தோல் சுருளில் எழுதுவாங்க. அந்த மாதிரி தோல் சுருளில் மோசே ஆண்டவருடைய நியாயப்பிரமாணம் அதையெல்லாம் எழுதி கொடுத்தார். அதன் பிறகு ராஜாக்கள் காலம், தீர்க்கதரிசி காலம்லாம் தோல் சுருளில் தான் எழுதப்பட்டது. அந்த காலத்தில் அப்படி தான் எழுதுவாங்க, அப்படி தான் எழுதப்பட்டது. எகிப்தில் பாப்பரோஸ்ன்னு சொல்லி பேப்பர், அதாவது நாணலில் தயாரிக்கிறாங்க. இப்போவும் அங்கே போகும்போது தயாரித்து காமிச்சாங்க. அது மாதிரி பேப்பர் கண்டுபிடிச்சது அந்த எகிப்தில் உள்ளவங்க. அதில் எழுதி சுருட்டி வைக்கிறாரு. அது மாதிரி பொருட்களில் அந்த காலத்தில் எழுதியிருக்கணும். இப்போது பவுலுடைய காலத்தில் பாருங்கள், பவுல் சொல்லுகிறார், அவர் சில கையெழுத்தாக நான் எழுதினேன் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 16:21 வாசிங்க. 1 கொரிந்தியர் 16:21. பவுல் நிறைய எழுதுகிறார் நிருபங்கள். சிலர் அவரே எழுதினார், சிலர் இவர் சொல்ல சொல்ல அவர் கூட இருந்தவங்க எழுதியிருக்கிறாங்க. ஆனால் கடைசியில் சில வரிகள் கையெழுத்து அவரே எழுதியிருக்கிறார். அதுதான் சொல்ல கையெழுத்தாக நான் எழுதியிருக்கிறேன்னு சொல்லி வாழ்த்து சொல்கிறார்.
வாழ்த்து எழுதும் போது அவர் கைப்பட. அந்த காலத்தில் மை தொட்டு 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 எழுதுவாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா? நான் படிக்கிற காலத்தில் கட்டை பென்னு அந்த மைக்கூடு அது கொண்டு போவோம். அதை வச்சு தான் தொட்டு தொட்டு எழுது ஆரம்ப காலத்தில். இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு அதில் என்னன்னே தெரியாது. அந்த காலத்தில் ஸ்கூல் டெஸ்கில் அந்த மை பாட்டில் வைக்கிறதுக்குன்னு ஒரு ரவுண்டு வச்சுருப்பாங்க. அதில் வச்சுருக்கிறது அதை வச்சு தொட்டு தொட்டு தான் எழுதுறது. நான் முதல்ல எழுதுனது மண் தரையில், அப்புறம் ஏட்டில் தான் எனக்கு ஆனாவனை எழுதி கொடுத்தாங்க. ஏடு பார்த்துருக்கீங்களா? பனை ஓலையில் ஏடு செஞ்சு அதை தான் கெட்ட கொண்டு போகிற அதில் எழுதி கொடுப்பாங்க. ஆனா அவனை காலாம் எழுதி கொடுப்பாங்க. அது பளிச்சுன்னு தெரியறதுக்கு மஞ்சள் தடவி பத்திரமா வச்சுருப்போம். அது மாதிரிலாம் அது ஏட்டில் எழுதுனது. அப்புறம் பேப்பர் வந்தது, ஸ்லேட்டில் எழுதுறது. அப்புறம் ஸ்லேட்டில் அதுக்கப்புறம் தான் பேப்பர் வந்தது படிப்படியாக. இப்போ பவுல் காலத்தில் அது மாதிரி கையெழுத்தை எதில் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 4:13 வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:13. துரோவா பட்டணத்தில் இருக்கிற ஆர்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோற்சூல்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. பவுல் காலத்திலே புஸ்தகம்லாம் வந்துட்டு, ஆனால் பெருசாக இருந்திருக்கோம். என்ன பேப்பர் வச்சு எழுதுனாங்களோ அந்த காலத்தில் தயாரிக்கப்பட்டது. புஸ்தகமும் இருந்தது. தோல் சுருள் அவர் சொல்லுகிறார், தோல் சுருளை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். அப்போ பவுல் காலத்தில் தோல் சுருளில் எழுதுகிற பழக்கம் இருந்தது. அல்லேலூயா. ஆமாம், அது மாதிரி எழுதியிருக்கிறாங்க. தோல் சுருளில் பவுல் எழுதி இருக்கிறதாக வேதத்தில் பார்க்குறோம். அதுக்கப்புறம்தான் அச்சடிக்கப்பட்ட பைபிள். இப்போ நம்ம வாசிச்சிருக்கிறோம்ல, அச்சடிக்கப்பட்ட வேத புஸ்தகம். இது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டால் 1700ஆம் ஆண்டுகளில் சீகன்பால்க் என்கிற ஒரு மிஷினரி தரங்கம்பாடிக்கு வந்தார். தரங்கம்பாடி தமிழ்நாட்டில் இருக்கிற தரங்கம்பாடி என்ற கடற்கரையில் கப்பலில் இறங்கி சுவிசேஷ அறிவிக்கிறதற்கு அவர் ஒரு ஜெர்மன் மிஷினரி. போர்ச்சுகீஸ் ராஜா என்ன பண்ணார், யூரோப்பில் இந்த ராஜா இந்தியாவோடு அவங்க பிஸ்னஸ்லாம் பண்ணும்போது அந்த போர்ச்சுகீஸ் ராஜாவுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும் ஒரு பாரம். அதனால் இங்கே போய் பிஸ்னஸ் பண்ணால் மட்டும் போதாது, இந்திய மக்களுக்கு இயேசுவை அறிவிக்கணும். ஒரு ராஜாக்குள்ள ஒரு தரிசனம் பாருங்கள். இயேசுவை அறிவிக்கணும்னு சொன்னால் போர்ச்சுகீஸ் நாட்டில் இது மாதிரி சரியாக சுவிசேஷ அறிவிக்க ஆள் இல்லை. அப்போது ஜெர்மன் நாட்டை சார்ந்த சீகன்பால்க் என்கிற மிஷினரி, அவருக்கு சுவிசேஷ அறிவிக்கிற வாஞ்சை திறமை இருந்துச்சு. அவரை அழைத்து அவரை இந்தியாவுக்கு அனுப்பினார். அவர் தரங்கம்பாடியில் இறங்கி அங்கே தங்கி ஊழியர் செய்தார், சீகன்பால்க் என்ற மிஷினரி. அப்போ அவர் தமிழை கற்றுக்கொண்டார். அவர் பாருங்கள், கப்பலில் வரும்போதே தமிழை கற்றுக்கொள்ளணும், அந்த நாட்டு லாங்குவேஜை கற்றுக்கொள்ளணும்னு ஒரு தமிழ் ஆசிரியரை கண்டுபிடிச்சி, இந்த தமிழ் மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும்னா தமிழ் மொழி தெரியணுமே. ஜெர்மன் மொழி தான் எனக்கு தெரியும், ஆங்கிலம் தெரியும், தமிழ் தெரியாமல் எப்படி சுவிசேஷம் சொல்கிறது? அதனால் ஒரு ஆசிரியரை கண்டுபிடிச்சி கற்றுக்கொண்டு இருக்கிறார். எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும் இல்லை, யோசித்து பாருங்கள். அவர் கஷ்டப்பட்டு தமிழை கற்றுக்கொண்டு அதனால் தமிழ் மொழியிலே உங்களுக்கு பைபிள் கொடுக்கணும்னு சொல்லி அவர் ஜெர்மனியிலிருந்து அச்சேந்திரம் கொண்டு வந்தார். முதல் இந்தியாவுக்குள் அச்சேந்திரம் கொண்டு வந்தவர் சீகன்பால்க் மிஷினரி. 1714 அவர் ஜெர்மனிலிருந்து அச்சேந்திரம் கொண்டு அப்போ எழுத்தெல்லாம் அப்படி கோர்த்து அதை வச்சு பிரிண்ட் பண்ணுவாங்க. இப்போமா இருக்கிற அங்கேருந்து தரங்கம்பாடிக்கு போனீங்கன்னா அந்த அச்சேந்திரம் வச்சுருக்கிறாங்க. அவர் அடிக்கப்பட்ட வேதத்தை தான் முதல் அச்சேந்திரத்தில் அச்சடிக்கப்பட்டது பைபிள் தான். அல்லேலூயா சொல்லுங்கள். முதல் அச்சடிக்கப்பட்ட ஒரு புஸ்தகமே பைபிள் தான். இந்த செய்தியெல்லாம் மாற்றுறதுக்கு சிலர் கள்ளர்கள் பிரயாசப்படுறாங்க இல்லைன்னு சொல்லி. ஆனால் உண்மை அதுதான். 1914 புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு பகுதியை அவர் அச்சடித்தார். அந்த காலத்து தமிழ், இப்போ உள்ள தமிழ் எல்லாம் அப்பம் பேசக்கூடிய தமிழ். அந்த எழுத்தெல்லாம் சில மாடல் வச்சுருக்கிறேன். நான் போயிருக்கிறேன் அந்த இடத்துக்கு, தரங்கம்பாடிக்கு. அவர் ஊழியர் செய்த சர்ச் இருக்கிறது, பிரிண்டிங் மிஷின் இருக்கிறது. அது ரெண்டாவது 1715 2வது பகுதி அப்போ பிரிண்ட் பண்ணினார்.
அப்படி தான் முதலாவது பழங்கால தமிழில் வந்ததான் முதல் இந்தியாவிலே அச்சடிக்கப்பட்ட புஸ்தகம்னா வேத புஸ்தகம்தான். அல்லேலூயா, ஆமேன். அது சீகன் பால்க் மூலமாய் நடந்தது. அவர் ஒரு லுத்தரன் மிஷனரி, லுத்தரன் சபை இப்பவும் அங்கே இருக்கிறாரு. அதன் பிறகு 1871 கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம இப்போ கையில் வச்சுருக்கல பைபிள், இது பவர் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பவர் என்கிற ஒரு மிஷினரி அவங்க ஒரு கூட்டாக சேர்ந்து அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி நேரடியாக நம்ம மொழிபெயர்த்தது. நேரடியானா பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது ஹீப்ரு லாங்குவேஜ், எபிரேய மொழியில் பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது. அப்போ அவங்க யூத மக்கள் இஸ்ரவேலர் பேசுகிற மொழி ஹீப்ரு, எபிரேய மொழி, அதில் தான் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது கிரேக்க மொழி. ஏன்னா அந்த காலத்தில் கிரேக்க மொழி தான் இப்போ ஆங்கிலம் மாதிரி எல்லாருக்கும் தெரிந்த மொழியாக இருந்தது. அப்போ சுவிசேஷ அறிவிக்க வாய்ப்பாக இருந்தது. அதனால் கிரேக்க மொழியில் தான் கிரீக்கில் எழுதப்பட்டது, அதான் ஒரிஜினல். அப்போ அதிலிருந்து டைரெக்டாக மொழிபெயர்த்தாங்க. அப்போ அதுதான் எபிரேய. நீங்கள் பைபிளில் முன்னால் பார்த்தீங்கன்னா எபிரேய கிரேக்க மொழியிலிருந்து மொழியாக்கம் செய்யப்பட்டதுன்னு தமிழ் பைபிளில் இருக்கும். இல்லாட்டா ஆங்கிலத்தில் இந்த மொழிபெயர்த்தால் நிறைய அர்த்தங்கள் மாறிவிடும். இதை டைரெக்டாக ஒரிஜினல் இருந்து மொழிபெயர்த்தது. இது 1871 இந்த பைபிள் வந்தது தான் இப்போ நம்ம கையில் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ எப்படி இந்த பைபிள் வந்தது பார்த்தீங்களா? அது மாத்திரம் இல்லை, இங்கிலாந்தில் ஐரோப்பா நாடுகள் அந்த காலத்தில் ரோமருடைய அந்த ராஜா கிறிஸ்தவ மதத்தை மதமாக ஏற்றுக்கொண்டது பிறகு மதமும் சபையும் ஒன்றா, அதாவது அரசாங்கமும் சபையும் ஒன்றா ஆகிவிட்டார். அப்போ இருந்த மத தலைவர்கள், அப்போ கத்தோலிக்க சபை அவங்க தான் டாமினேஷன், அவங்க தான் எல்லாத்தையும் கத்தோலிக்க பிஷப்பு அது இதுன்னு வச்சு என்ன பண்ணிட்டாங்க, இந்த பைபிளை வாசித்தா இந்த மக்கள் விவரமாகிடுவாங்க அப்படின்னு சொல்லி பைபிளே வாசிக்கக்கூடாது. சர்ச்சில் கூட எல்லாம் சும்மா உட்காந்துருப்பாங்க. அவங்க அதை ஒரு திறந்து அந்த ஃபாதர் வாசிப்பார், அவ்வளோதான். அப்புறம் பூட்டு போட்டுருவாங்க, பைபிளுக்கு பூட்டு போட்டு வச்சுருவாங்க, யாரும் பார்க்கக்கூடாது எடுக்கக்கூடாதுன்னு. மார்ட்டின் லூத்தரை கத்தரை எழுப்பி ஒரு கத்தோலிக்க ஃபாதராக இருந்தவர் தான் வசனத்தின் எழுப்புதலை கொண்டு வந்தார். ஆமென், அல்லேலூயா. நிறைய தவறான நம்பிக்கைகள் சபைக்குள்ளே வந்தது. பாவ மன்னிப்புக்கு சீட்டு, காசு கொடுத்து சீட்டு வாங்கிட்டா பாவம் மன்னிக்கப்பட்டுரும். சபை பணம் சம்பாதிக்கிற இடமாய் மாறி போனது. சபை பாழாய் போனது. ஆவியானவருக்கு இடமில்லை, வசனத்துக்கு இடமில்லை. அப்போ தான் டிண்டேல் போன்றவங்களாம் எழும்பி பைபிள் வசனத்தை எல்லா மக்களும் வாசிக்கணும், அது எல்லாருக்குரியதுன்னு பைபிளை மொழிபெயர்த்து கொண்டு வர ஆரம்பித்த போது அந்த ஃபாதர் கத்தோலிக்க சபை தலைவர்கள் இந்த மாதிரி ஊழியர்களை உயிரோடு கொளுத்தினாங்க. பைபிளை கொண்டு வந்ததற்காக. இந்த பைபிள் நம்ம கையில் ரத்தத்தில் மிதந்து வந்த ஒரு புஸ்தகம். டெண்டேல் போன்ற சில ஊழியக்காரங்க உயிரோடு கொளுத்தப்பட்டாங்க. நீ எப்படி பைபிளெல்லாம் பிரிண்ட் பண்ணுவேன், மக்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி. ஆனால் அவங்கெல்லாம் பைபிள் மக்கள் கையில் போகணுன்னு உயிரை கொடுத்தாங்க. அப்படி தான் இந்த பைபிள் நம்ம கையில் வந்திருக்குது. அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ இது எவ்வளோ முக்கியமானது, நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இந்த வேத புஸ்தகம் நம்ம கையில் தேவன் கொண்டு வந்து சேர்த்திருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்போ இந்த வேத வசனத்தில் நம்ம வாசித்து தியானித்தா என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கின்றது மட்டும் அல்ல. சில வசனத்தை வாசித்து ஜெபிக்க போகிற முதலாவது யோவான் 8:32 வாசிங்க. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேத வசனமாகிய சத்தியம். இந்த வசனத்தை வாசிக்க 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 தியானிக்க தியானிக்க விடுதலை உண்டாகும். இந்த வசனம் ஒரு மனிதனுக்குள்ளே விடுதலையை கொண்டு வரும். அல்லேலூயா. அந்த வல்லமை இந்த வசனத்துக்கு இருக்கிறது. சென்னையில் ஒரு பிரதர் முத்துக்குமார் நினைக்க அவர் பேர், இந்து சகோதரர். அவர் வடை போட்டு வியாபாரம் பண்ணுவாராம். அவர் உட்காந்து எழும்பணும் அப்படிலாம் இருந்தது. முழங்கால் பாதிக்கப்பட்டு ஒரு வியாதி பாதி 8 வருஷமாக நடக்க முடியாது. சோத்தை பிடிச்சிக்கிட்டே நடக்கணும். அதே மாதிரி ஏன்னா முழங்கால் பாதிக்கப்பட்டு விட்டார். டாக்டர்கிட்ட போன சொல்லிட்டாங்க, முழங்கால் ரெண்டுமே பாதிக்கப்பட்டுட்டு
மூட்டு அறுவை சிகிச்சை, மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும், முழங்காலுக்கு மூட்டை வேறு மாற்றி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவனால் சொல்லிவிட்டு டாக்டர்ஸை சொன்னாங்க, இதெல்லாம் வயசான காலத்தில் பண்ணுறது, உங்களுக்கு கொஞ்சம் வயசு, இது உங்களை பாதிச்சிரும், இப்போ பண்ண முடியாதுன்ட்டாங்க. அதனால் அந்த வலியோட இரவும் பகலும் வலிக்குமா, அதனால் குடிக்கிறது நிம்மதியில். இந்து சகோதரர் பக்தியாக தெய்வத்தெல்லாம் தேடினார், ஒன்றும் முடியலை. அந்த கோபத்தில் மனைவிக்கிட்ட சண்டை போடுவார், நிம்மதி இல்லை. அப்போது நான் இப்படி வியாதியில் இருக்கிறேன், செத்து போயிட்டா பரவாயில்ல, ராத்திரி பகலில் வலிக்கதா என்னை. ஒரு நாள் செல்ஃபோனில் அப்படியே தள்ளிக்கிட்டே இருந்திருக்கிறார். சரி, அவர் இந்து சகோதரர் பார்த்தா டக்குன்னு நம்முடைய இயேசு உடைக்கிற செய்தி வந்திருக்கிறாரு. அப்போ நான் பேசி, அப்போ என்ன யாருன்னே தெரியாது, இயேசு உடைக்கிறாருன்னு தெரியாது, மோகலாசன் தெரியாது. அப்படி வரும்போது டக்குன்னு அப்போ பார்த்து ஒரு வசனம் நான் சொல்லியிருக்கிறேன். எரேமியா 30:17 நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனம் டக்குன்னு வந்த உடனே எனக்கு தானே வியாதி, எனக்கு ஆரோக்கியம் தரேன்னு யாரோ சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்து, இது யார், இது என்னது அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தா, வசனத்தை கேட்க ஆரம்பித்தா, இது பைபிளில் இருக்கிற ஒரு வசனம், கர்த்தர் சொன்ன வசனம். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். ஐயோ, எனக்கு தானே இந்த வியாதி, வேதனை, கஷ்டப்படுறேன், எனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்லி அந்த வசனம் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்துச்சான். இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிச்சார் இயேசுவே. அப்போ நம்ம நிகழ்ச்சியெல்லாம் பார்க்க ஆரம்பித்த உடனே இயேசுவை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொண்டார். அற்புத சாட்சியெல்லாம் பார்த்த உடனே விசுவாசம் வந்தது. உடனே சொன்னார், இயேசுவே எனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுங்க, எனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுங்க, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, உங்களுடைய வசனத்தில் சொல்லியிருக்குதே, ஆரோக்கியம் வர பண்ணுங்கன்னு ஜெபிக்க ஆரம்பித்தாராம். அப்படி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஜெபிச்சிருக்கிறார். ஒரு நாள் காலையில் அதிகாலையில் ஆண்டவர் வந்து எழுப்பியிருக்கிறார். அவர் சொல்கிறார், இந்து சகோதரர் அதிகாலையில் எழுப்பியார். 2:50 டைம் வந்து பார்த்தா அதிகாலை 2:50 எழுப்பினா பார்க்குறாரு. அந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறார். ஆண்டவரே உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன், நீங்களே எனக்கு ஆரோக்கியம் வர பண்ணு ஜெபிச்ச போது ஆண்டவருடைய வல்லமை தொட்டார். அந்த வசனத்தை சொல்லி ஜெபிச்ச உடனே ஆண்டவர் வல்லமை இறங்கினார். உடனே விடுதலை. காலில் இந்த வலி போயிட்டு அவர் மடக்க பார்க்குறாரு, குதிச்சு பார்க்குறாரு, வலியே இல்லை. ஆண்டவர் அந்த விடியற் காலை 3 மணிக்கு குணமாக்கிட்டார். அல்லேலூயா. வசனம் விடுதலை கொண்டு வரும், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்போ அந்த வசனத்துக்கு அந்த வல்லமை இருக்கிறாரு. சுகமாயிட்டார். இப்போ என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் தான் பண்ணுறாரு. அவர் சொன்னது அதுக்கு அப்புறம் நடந்தது ஆச்சரியம். அவர் சொல்கிறார், கடைசியாக இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 1 வருஷம் கடந்து விட்டார். 2:50 அவருக்கு விழிப்பு வந்துடுமா. அதிகாலையில் எத்தனை மணிக்கு எழும்புவாரா? 2:50. அதே 2:50 நான் அலாரம் வைக்க மாட்டேன், 2:50 எனக்கு விழிப்பு வந்துடும். கரெக்டாக ஆண்டவர் எழுப்பிடுவார். அவர் சொல்கிறார், ஆண்டவர் என்னை எழுப்பிடுவார். 10 நிமிஷம் பல்லு விளக்கி முகம் கழுவிட்டு 3 மணிக்கு முழங்கால் போட்டால் 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவாராம். அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நெடுமுழங்காலன்னு ஜெபிப்பாராம். அவர் முத்துக்குமார் இப்பவும் இருக்கார் சென்னையில். 4 மாடிக்கு வந்திருந்தார். அவரை பார்த்தேன், நான் அவரோட பேசினேன். நான் பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியம் செய்கிறார், வசனம் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது என்பதை பார்த்தீங்களா. விடுதலை, வசனம் எங்கெங்க விடுதலை. 2வது, இந்த ஆண்டவர் வந்து 107 சங்கீதம் 20 வசனம் வாசிங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். வசனத்தின் மூலமாய் சுகம் கொண்டு வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்தை வாசித்த விடுதலை உண்டாக, சுகம் உண்டாகும். நீங்கள் வியாதியோடு இருக்கீங்களா, பலவீனத்தோடுங்களா, வசனம். நான் ஆஸ்திரேலியா போயிருந்தப்போ ஒரு பாஸ்டர் ஒரு அனுபவத்தை சொன்னார். அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் பெர்த் என்கிற ஒரு இடம் இருக்கிறாரு, அங்கே சபை வைத்திருக்கிறார். அவர் வந்து சின்ன சபை வளர்ந்து கொண்டே இருக்கிறாரு. நிறைய ஆத்மாக்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த சபையாரில் ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, ஆஸ்பத்திரியில் ஒருத்தங்க வியாதியோடு இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறதுக்கு வர முடியுமான்னு எங்கள் சொந்தக்காரங்க கேட்குறாங்க. போய் ஜெபிக்கலான்னு பாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஸ்பத்திரியில் உள்ளவங்கள்ட்ட சொன்னால் கவனமாக சுவிசேஷத்தை கேட்பாங்க, இல்லை படுக்கையில் இருக்கிறவன்ட்ட போய் உட்காந்தா சொல்கிறதை கேட்பாங்க. அதனால் ஒரு ஆத்மா நமக்கு கிடச்சிருக்குது,
என் ஆத்மாவை ரட்சப்புகளை நடத்திட்டா சபை கொண்டு வந்துடலான்னு சொல்லி பைபிள் எடுத்துகிட்டு கூட போயிருக்கார் ஆஸ்பத்திரிக்கு. அங்கே போனால் அது ஒரு வயசான அம்மா, அது ஐசி யூனிட்டில் வச்சுருக்குது, பேசுகிறதே கேட்குறதில்ல, அது கோமாவில் இருக்கிற மாதிரி இருக்குது. இவர் பார்த்தாரு, என்னடா இது நமக்கு ஒரு ஆத்மா கிடச்சிருக்கு, பைபிள்லாம் சொல்லி கூட்டிகிட்டு வரலான்னு பைபிளோட போனால் இது கோமாவிலலாம் இருக்குது. எல்லா இடமும் டியூபெல்லாம் மாட்டி வச்சு ஒரு நர்ஸ் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மானிட்டரில் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் கேட்டால், இந்த அம்மா கோமாவில் போயிட்டு ஒன்றுமே செயல்படல, நானும் பல நாளாக உட்காந்துருக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லுறான். இவர் இந்த பாஸ்டர் பார்த்தார், என்ன பண்ணுறது, என்ன ஜெபிக்கிறது. உடனே சரி நாம் ஜெபிக்கிறது என்ன பைபிள் வாசிக்கலான்னு ஒரு பைபிளை திறந்து அவங்க அப்படியே படுத்திருக்காங்கல்ல, பக்கத்தில் போய் அவங்க காதில் கேட்குற மாதிரி வசனத்தை வாசித்திருக்கிறார், சங்கீத வசனத்தை வாசித்திருக்கிறார். அப்படி அவங்க காதில் கேட்குற மாதிரி வாசிக்கிட்டே இருந்தாரா, அந்த நர்ஸ் ஓடி வந்துடுறா, வாட் ஆர் யூ டூயிங், வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னுச்சான். இவர் பயந்துட்டார். ஒன்றும் இல்லை, ஐம் ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட், தி பைபிள், அவ்வளோதான் சொன்னாராம். ஓகே, வாட் எவர் யூ டூ கண்டினியூவலின்னுதான், தொடர்ந்து செய்யுங்கன்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், நான் இந்த மானிட்டருக்கு முன்னால் வாரக்கணக்காக உட்கார்ந்துருக்கிறேன், ஒரு அசை, இருதயமும் அசை இல்லை, ஹார்ட் இல்லை, மூச்சு இல்லை, எல்லாம் அப்படியே இருக்குது. நீங்கள் ஏதோ பண்ணினீங்க, அவங்களுடைய சரீரத்தில் மாற்றம் வருது, அவருடைய உறுப்பில் மாற்றம் வருது, இந்த மானிட்டரில் தெரியுது. அதனால் செய்கிறத தொடர்ந்து செய்யுங்க. உடனே இவருக்கு ரொம்ப உற்சாகமாகிட்டு உடனே சத்தமாக வசனத்தை வாசிக்க 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 அந்த சரீரத்துக்குள்ள மறித்து போன உறுப்புகள் செயல்பட ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. அவன் பாருங்க, அவர் தொடர்ந்து போய் ஜெபிக்க நல்ல சுகமாகி ஆரோக்கியத்தோட சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. வசனத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது. சத்தமாக வாசிங்க, பிள்ளைகளை வாசி, சுகம் கிடைக்கும். வசனத்தை விசுவாசத்தோட வாசித்து கேட்டிங்கன்னா சுகம் உண்டாகும். கர்த்தர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். அல்லேலூயா. வசனத்துக்கு அந்த வல்லமை இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. அதனால தான் வசனத்தை கேட்க சொல்கிறது. நம்ம ஆட்கள் உங்களை தனியாக வந்து பார்க்கணும், ரூமில் இதுக்கு என்ன பார்த்து என்ன பண்ண, தனியாக வசனத்தை கேட்டால் நான் விடுதலை. நான் கனடாவுக்கு போயிருந்தேன், டொரண்டோ பட்டணத்தில் மீட்டிங், 3 நாள் கூட்டம். அந்த சர்ச்சில் ஒரு ஐயா வந்து கோமாவில் இருக்கிறார். அங்கெல்லாம் நல்ல சேர் அது மாதிரி இருக்கும், அப்படியே உட்கார வச்சுருந்தா சும்மா அப்படி பார்ப்பார், கண்ணை திறந்து, கண்ணை வேறு அசையாது, தலை அசையாது, கை கால் அசையாது, பொம்மை மாதிரி இருப்பார். சில வருஷமாக அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறார். அப்படியே தான் அந்த மாதிரி அவருக்கு டியூப் வழியாக தான் சாப்பாடெலாம் போகும். யார்கிட்டையும் பேச மாட்டார், பேச்சே இல்லை. 3-4 வருஷமாக பொம்மை மாதிரி இருப்பார். கொண்டு வந்து அவளை நிறுத்தியிருப்பாங்க. கூட்டத்தில் குடும்பத்தாரெலாம் பங்கு பெற்றாங்க. நானும் பார்த்தேன், 3 நாளாக கவனிச்சிக்கிட்டே இருக்கேன். அப்படியே வந்து நிறுத்துவாங்க, கூட்டிகிட்டு போவாங்க. கடைசி நாள் கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. இப்படி அந்த சேரில் நீ உட்கார வச்சுருக்காங்க, அவங்க குடும்பத்தாரெலாம் உட்காந்துருக்காங்க, சர்ச்சு ஃபுல்லாக ஆட்கள் இருக்காங்க. நான் வந்து வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன், பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு நம்ம இவ்வளோதான் இருக்கோம், சேரை பார்க்குறேன். திடீர்னு அவர் கை அசையுது, கையை எடுத்துட்டார், கால் அசையுது, சேரை விட்டு எழும்பி நின்றுட்டார். சபையாரெலாம் பார்க்குறாங்க, இந்த ஆளால் நடக்க முடியாது, எழும்பி நிற்கிறாரு. நின்னரு மாத்திரம் நடந்து வர ஆரம்பிச்சிட்டாரு. சபையாரெலாம் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான். அப்புறம் கூட்டி கொண்டு உட்கார வச்சாங்களா, அந்த ஆராதனை முடிந்தார். அப்போ அந்த குடும்பத்தார் சொன்னாங்க, இப்போ அவர் கண்ணை திறந்து பார்க்குறாரு, எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறாரு, சிரிக்கிறாரு. அந்த ஆராதனையிலே பெரிய மாற்றம். அந்த குடும்பத்தார் சொன்னாங்க, ஐயா 3-4 வருஷம் ஆச்சு, அவர் சிரித்ததும் இல்லை, பேசினதும் இல்லை, கை கால் அசைத்ததும் இல்லை, இன்றைக்கி தான் அவருக்கு விடுதலை. அப்போது இன்னும் பிரச்சனை, நான் ஜெபமே பண்ணலை, ஜெபமே நடக்கலை, வசனத்தை பிரசங்கம் பண்ண, வசனம் அவருக்குள்ளே போன உடனே விடுதலை உண்டாயிற்று. அப்போ வசனத்தை கேட்க யாராவது வியாதேஸ்வர் வந்தால் மோகன்லாஸ் போய் தனியாக ஜெபிச்சுக்கலான்னு சொல்லக்கூடாது, கூட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லணும். ஆராதனைக்கு வாங்க, வசனத்தை கேளுங்க, வசனம் தான் விடுதலை கொண்டு வரும். அல்லேலூயா. இல்லை, வசனம் ஆரோக்கியத்தை கொண்டு வரும். அப்போ உங்கள் கையில் இருக்கிற வேத புத்தகம் சாதாரணமான வார்த்தை அல்ல, அதுக்கு ஒரு வல்லமை இருக்கிறாரு, உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கிறாரு. நீங்கள் சத்தமாக காது கேட்குற மாதிரி வசனத்தை தினம் வாசிங்க, உங்களுடைய உறுப்புகள் எல்லாம் புதுசாக மாறிடும்.
வியாதி எல்லாம் போயிடும். நல்ல ஔஷதம். கர்த்தருடைய வசனம் ஔஷதம் அப்படின்னா நல்ல மெடிசன் அப்படின்னு பைபிளில் இருக்குது. அது மாதிரி ஒரு மெடிசன் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி அந்த விசுவாசத்தோட வசனத்தை கேளுங்க, வாசிங்க, விசுவாசிங்க. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இந்த வசனம் ஆறுதல் படுத்தும். 119 சங்கீதம் 92 வசனம் வாசிங்க. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஆண்டவரே, உம்முடைய வசனம்தான் என் மன மகிழ்ச்சி. அது இல்லாமல் இருந்தால் துக்கத்தில் அமிழ்ந்து போயிருப்பேன். அது ஆறுதல் படுத்தும். வசனத்தை கொண்டு கர்த்தர் ஆறுதல் படுத்துவார். ஆமென். சோர்ந்திருப்பீங்க அன்றைக்கி, வசனத்துக்கு பயப்படாத, கலங்காத, நான் கூட இருக்கிறேன். ஆண்டவர் அதுக்குள்ளே நம்மோடு பேசுவார். ஒரு ஆறுதல் நம்முடைய உள்ளத்தில் உண்டாகும். அது மாத்திரமல்ல, இந்த வசனம் என்ன செய்யுமா? வழி நடத்துதலை கொடுக்கும். 119 சங்கீதம் 105 வசனம் வாசிங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. என் பாதைக்கு ஒரு வெளிச்சம். என்ன எப்படி நடக்கிறது, எங்கே போகிறது தெரியல, பாதைக்கு வெளிச்சம், வழி நடத்துதலை கொடுக்கும். தென்கொரியாவில் ஒரு சகோதரர் நல்ல விசுவாசி, வந்த சபைக்கு வந்தார், ரட்சிக்கப்பட்டார். அவருக்கு ஏதாவது வருமானத்துக்கு பிஸ்னஸ் பண்ணணும்ல, ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சார். ஆண்டவரே, நான் என்ன தொழில் பண்ணுறது தெரியலையே, எனக்கு தொழில் பண்ணுறதுக்கு வழி நடத்துதலை தாங்க அப்படின்னு ஜெபிச்சுட்டே இருந்தார். ஒரு நாள் ஜெபிச்சுட்டு பைபிள் வாசிக்கிற நேரம் தொடர்ச்சியாக வாசிக்கும் போது, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் அப்படின்னு வசனம் வந்துதா. அதை வாசித்த உடனே, நான் உப்பா ஆண்டவரே, அப்போ நான் உப்பாக இருக்க ஆசீர்வாதம்னு ஜெபிச்ச போது ஆண்டவர் பேசினார், உப்பு பிஸ்னஸ் பண்ணு. அவர் சொல்ல, உப்பு பிஸ்னஸ் பண்ணு. அப்போ வசனத்தின் மூலமாக ஒரு வழி நடத்துதல். அதனால் அவருக்கு தெரியாத பிஸ்னஸ், ஆனால் உப்பை வாங்கி பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தார். கோடீஸ்வரன் மாறிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவருக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணன்னு தெரியல, வசனத்தின் மூலமாக ஒரு வழி நடத்துதலை தேவன் தருகிறார். நம்ம பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் அப்படின்னா, யோவான் 17:17 வாசிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். வசனம் நம்மை பரிசுத்தமாக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனத்தினாலே பரிசுத்தமாக்கும். அப்போ வசனத்தை வாசிக்க வாசிக்க, தியானிக்க தியானிக்க தியானிக்க, நம்ம அறியாதபடி நமக்குள்ளே பரிசுத்தம் உண்டாகும். அதான் வழி. 119 சங்கீதம் 9 வசனம் வாசிங்க. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால். வசனத்தின்படி காத்து கொள்ளும்போது தான் நமக்குள்ளே சுத்தம், பரிசுத்தம். அப்போ வாலிபர்கள் அதிகமாக பரிசுத்தமாக வாழணும்னா என்ன பண்ணணும்? வசனத்தை வாசிக்கணும். அல்லேலூயா. வேத வசனத்தை வாசித்து இருதயத்தில் அதை பத்திரப்படுத்தணும். உங்களை அறியாதபடி உங்களுக்குள்ள பரிசுத்தம் பெருகி கொண்டே இருக்கும். வசனம் நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கும். அதான் அப்போஸ்தலர் 17:11 வாசிங்க. பெரையா பட்டணத்தார் வசனத்தை வாசித்ததுனால எப்படிப்பட்டவங்களா மாறினாங்கன்னு வசனம் சொல்லுது. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். பார்த்தீங்களா? தினந்தோறும் வசனத்தை ஆராய்ந்தாங்களாம். பெரையா பட்டணத்தார், பட்டணத்தின் மக்கள் தினந்தோறும் வசனத்தில் இப்படி இருக்கான்னு ஆராய்ந்து பார்த்ததுனால எப்படி மாறிட்டாங்க? நற்குணசாலிகள், நல்ல குணமுள்ளவங்களாக மாறிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் நமக்கு நல்ல குணம் வர மாட்டேங்குது? வசனத்தை தியானிக்கிறது இல்லை. அதனால தான் விசுவாசிகளாக இருந்தால் கூட நமக்குள்ள நற்குணம் உண்டாகணுமானா வசனத்தை தியானிக்கணும். ஆராய்ந்து பார்த்தாங்க. தெசலோனிக்க பட்டணத்தில் உள்ளவங்களை விட இவங்க நற்குணசாலிகள் ஆயிட்டாங்க. எப்படி அவங்க மாறினாங்க? வசனம் அவங்களை மாற்றி விட்டார். வசனத்தில் எப்படி இருக்குது? நான் வசனத்தின்படி வாழணும். அல்லேலூயா. அப்போ அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் கேரக்டரை மாற்றிவிடும், சுபாவங்களை மாற்றிவிடும், குணங்களை மாற்றிவிடும். இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடும்.
அப்போ நற்குணசாலிகளாய் அவங்க மாற காரணம் வசனம். அப்போ வசனம் நம்மளை பரிசுத்தப்படுத்தும். சும்மா பேருக்கு வாசித்துட்டு போனால் அந்த வசனம் கிரியை செய்யாது. அதான் வசனத்தை வாசிக்கணும், விசுவாசிக்கணும், ஜெபிக்கணும், தியானிக்கணும். வசனத்துக்கு ஒப்பு கொடுத்தா உங்களுடைய லைஃபே மாறிடும். குணங்கள் எல்லாம் மாறிவிடும், சுபாவங்கள் எல்லாம் மாறிவிடும். நீங்கள் நற்குணசாலிகளாக மாறிடுவீங்க. அதை மாற்றுவதே வசனம். நம்ம நற்குணசாலிகளாக இருக்கணுமா வேண்டாமா? ஆமென். அப்போ வசனத்தை நல்லா தியானித்து வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். அதை நம்மளை பரிசுத்தப்படுத்தும் என்பதாய் பார்க்கிறோம். அதான் நான் தினமும் அதிகாலையில் எழும்பின உடனே பிரசங்கத்துக்கு 2வது பிரசங்கத்துக்காக வசனத்தை நம்ம காலையில் உட்காந்து வாசிக்கக்கூடாது. காலையில் எனக்காக நான் வேற வாசிப்பேன். ஆண்டவரே என்னோட பேசுங்க, என்கிட்ட இன்றைக்கி என்ன பேச விரும்புகிறீங்க பேசுங்க. தினந்தோறும் அதிகாலை எழும்பி எனக்காக வேற வாசித்து ஜெபித்த பிறகு தான் சபைக்கு ஊழியங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ணணும், என்ன வசனம் கேட்டு ஜெபிப்பார். ஏன்னா நான் மாறணும்ல, எனக்குள்ள நற்குணம் உருவாகணும்னா இந்த வசனம் எனக்குள்ளே வரணும். அப்போ வசனம் நமக்குள்ளே வர வர வரதான் நமக்கு நல்குணம், நல்ல குணங்கள் உருவாகும். அதனால் இதை வாசித்து தியானித்து வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஆமேன். அப்போ இதை பிள்ளைகளுக்கும் போதிக்கணும். நீங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வசனத்தை எப்படி தியானிக்கணும், எப்படி நம்முடைய லைஃப்பை வசனத்தின்படி வாழ அர்ப்பணிக்க என்பதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பைபிள் வாசி, ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி. பிள்ளைகளுக்கு பைபிள் வாசித்தாச்சு, ஜெபிச்சாச்சு, அவ்வளோதான். ஆனால் அதுக்கு சைடாக பண்ணும், பொய் சொல்லும், திருடும், எதிர்த்து பேசி எல்லாம் பண்ணும். ஏன்னா வசனத்தில் என்ன இருக்கிறது தெரியாது. நீங்கள் சொல்லிக்கூட உட்கார வச்சு பார், பைபிள் வசனத்தில் இப்படி இருக்குதா? பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், அதான் ஏசப்பாவுக்கு பிரியம். பிள்ளைகளுடைய மனதில் அதை விதைக்கணும். அப்போ தான் மனைவியாக இருந்தால், பெண்களாக இருந்தால் சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவியாகி இருக்கிற இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே நல்ல அலங்காரம். ஒரு பெண்ணுனா எப்படி இருக்கணுமா? சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவி, அமைதியாக இருப்பாங்க, சாந்தமாக இருப்பாங்க. அந்த பெண்களை எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா அதான் தேவனுடைய குணம், சுபாவம். சிலர் வாயடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் மனசில் ஒன்றும் வைக்கிறதில்ல. வைக்காமல் என்ன பண்ணுவீங்க? அது பெருமையா? மனசில் ஒன்றுமே வைக்கிறதில்ல. அது உலக மக்கள் சொல்லலாம். பைபிள் சொல்லுது, மரியாள் எல்லாவற்றையும் தன் இருதயத்தில் எல்லாத்தையும் வெளியில் பேசலை. உலகம் சொல்ல மனசில் ஒன்றுமே வைக்காமல் பேசிடுவாங்க. அது தப்பு. வசனம் சொல்லுது தப்பு. அது உலகம் சொல்லலாம் கரெக்டுன்னு, வசனம் சொல்லுது தப்பு. மனசில் வைக்க பழகணும் பெண்கள். வீட்டில் நடக்கிறது வெளியே பேசக்கூடாது, குடும்பத்துக்குள்ளே நடக்கிறது வெளியே சொல்லக்கூடாது. மனசில் வச்சு ஜெபிக்க பழகணும். சாந்தம் உள்ளது குணம் இருக்கணும். அமைதியாக பேசு, சாந்தமாக பேசுங்க. கணவன் மனைவிக்கு ஏன் சண்டை வருது? கணவர் கோவப்பட்டு மனைவி அமைதியாக இருங்க, சாந்தமாக இருங்க, என்ன நடக்கும்? சண்டை வருமா? அவர் என்ன அடிக்க வர்றாரு, இப்படி எப்படி சும்மா அடிக்க, சும்மா இருக்க ஆளை கூப்பிட்டு அடிப்பாரா? அவர் பேச நீங்கள் எதை பேசுனீங்க, அதனால தான் நடந்துச்சு. ஒரு மகளுக்கு கல்யாணம் ஆகி அமெரிக்கா போயிட்டான். அவரும் அமெரிக்காவில் வேலை செய்கிறார். எப்படி வாழ்க்கையெல்லாம் போகுது அப்படின்னு கேட்டால், நல்லா இருக்காங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகேவா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபெல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். திடீர்னு எனக்கு கோபம் வந்துடும், டென்ஷன் ஆகி எதாவது பேசிட்டா உன் கணவர் எப்படி சமாளிக்கிறாரு? நேராக போய் முட்டு போட்டுருவார், முழங்கால் போட்டுருவார், ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாரா? அவர் ஜெபிக்கும் போது நான் எப்படி சண்டை போடுறது? ஜெபிக்கிற ஆள்கிட்ட சண்டை போட முடியுமா? கணவர் கோபப்பட்டு பேசுனா முழங்கால் போட்டு ஆண்டவரை துதித்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. கர்த்தரோட பேச ஆரம்பித்து அவருக்கு சண்டைக்கு வருவாரா? நீங்கள் உடனே எதிர்த்து பேச, நான் சரியான ஆள், என் குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பமா அப்படின்னு பேச ஆரம்பிச்சதான் பிரச்சனையே. வசனத்தின்படி சாந்தமாக மாறிடுங்க, வாழ்க்கையை மாறிடும். உலக மக்களை போல நம்ம வாழக்கூடாது, வசனத்தின்படி வாழணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வசனத்தின்படி வாழணும். அல்லேலூயா சொல்லுங்க. உலக மக்கள் சொல்ற ஆலோசனைப்படி நடக்கூடாது. அது நம்முடைய நற்குணசாலிகளாய் மாற்றுவது வசனம். அல்லேலூயா. மனைவி சண்டைக்கு வந்த உடனே என்ன பண்ணிடணும்?
போய் முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். அவங்க யார்கிட்ட சண்டை போடுவாங்க? அந்த மகள் சொன்னாங்க, என் கணவர் மேலே திடீர் கோவம் வந்து ஒரு சண்டை வந்ததுன்னா அவர் போய் முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நான் கோவத்தோடு நிற்பேன், ஜெபம் முடியட்டேன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் அரை மணி நேரம் ஆயிருமோ, அதுக்குள்ளே என் குணம் மாறிடும், சண்டே வராது. என் நல்லா இருக்குல்ல, இதை கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா, ஆமென். அப்போ வசனத்தின்படி வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணித்து கொள்ளுவது. அடுத்தது பாருங்க, அதான் 1 சங்கீதம் 3ஆம் வசனம். அடுத்த ஆசீர்வாதம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ வசனத்தை தியானித்து வசனத்தின்படி நடந்தால் நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி வாழுவேன், நடப்பேன். ஒப்பு கொடுங்க. வேலை காரியம் வாய்க்கும், படிப்பின் காரியம் வாய்க்கும், பிள்ளைகள் காரியம் வாய்க்கும், வீடு கட்டுகிற காரியம் வாய்க்கும், தொழில் காரியம் வாய்க்கும். நீங்கள் செய்வதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. ஒரு வாலிப தம்பி வந்தான். வந்து என்ன தம்பின்னு கேட்டேன். நான் எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டவங்க தான், கொஞ்சம் பணம் சேர்த்து என்கிட்ட கொடுத்து இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணிக்க தம்பி சொன்னாங்க. அந்த பணத்தை எடுத்துகிட்டு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அதான் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போகணுன்னு வந்தேன்னு சொன்னான். நல்ல தம்பி, அமைதியாக பக்தியாக இருக்கிறான், பைபிளோடு தான் வந்தான். அவனை உட்கார வச்சு பேசினேன். சரி தம்பி, உனக்காக ஜெபிக்கிறேன். சாதாரண குடும்பம், ஏழை குடும்பம், ஏதோ கஷ்டப்பட்டு அப்பா அம்மா கொஞ்சம் பணம் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. நான் சொன்னேன், நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன், செய்வியா? சரி அங்கேன்னா, நீ தினம் காலையில் எழுந்த உடனே முதல்ல முழங்கால் நின்று வேதம் வாசித்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு. பைபிள் வாசித்து ஜெபிக்காமல் வெளியே போகக்கூடாது. அதான் உடைய லைஃப்பில் என்றைக்கும் பழக்கத்தில் வைத்துக்க. சரி சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பினேன். திருப்பூருக்கு போயிருந்தான். சில வருஷம் கழித்தார். திருப்பூரில் ஒரு மீட்டிங் ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க, பிஸ்னஸ் பீப்புளெலாம் சேர்ந்து போனால். அங்கே பெரிய தொழிலதிபராக இருக்கிறான், பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டான். அது சொல்கிறான், அந்த கூட்டத்துக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணான். அவனை பார்த்தேன். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் பைபிள் வாசித்து ஜெபிக்காமல் வெளியே போகிறதே இல்லை. அப்போ ஆண்டவருடைய வசனத்துக்கும் ஆண்டவருக்கும் நம்ம முதலிடம் கொடுத்தா நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அது செய்யாமல் ஊழியக்காரங்கிட்டே தலையை கொடுத்து ஜெபிக்கிறதுனால காரியம் நடக்காது. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அது தெரிவதே இல்லை. அதனால் நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். கடைசியா ரோமர் 10:17 வசனம் வாசிங்க. ரோமர் 10:17. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தை கேட்க 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 தான் விசுவாசம் பெருகும். அப்போ விசுவாசத்தில் ஸ்ட்ராங் ஆகணுமானா வசனத்தை கேட்கணும், வசனத்தை வாசிக்கணும். கர்த்தருடைய வசனம் தான் உங்களுடைய விசுவாசத்தில் பலமுள்ளவளாய் மாற்றும். அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய வசனம் உங்களை ஸ்ட்ராங்கான விசுவாசியாக மாற்றும். வசனத்தை அதிகமாக வாசிக்கணும். வசனத்துக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்கள். அது விடுதலை கொடுக்குது, சுகம் கொடுக்குது, ஆறுதல் கொடுக்குது, வழி நடத்துதல் தருது, நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துது, காரியத்தை வாய்க்க பண்ணுது, விசுவாசத்தை பெருக பண்ணுகிறது. எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது இந்த வசனத்துக்குள்ளே. இதை நம்ம எவ்வளோ வாசிக்கிறோம், எவ்வளோ அதுக்கு டைம் கொடுக்குறோம், எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், யோசித்து பாருங்கள். அந்த வசனத்துக்கு ரொம்ப முக்கியம். நான் பாருங்கள், என்னுடைய பைக்கில் ஒரு புதிய ஏற்பாடு வச்சுருப்பேன் நான். அப்பப்போ ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தாலும் சரி, ஏர்போர்ட்டில் இருந்தாலும் சரி, காரில் அப்பப்போ எடுத்து வாசித்து குறித்து வசனத்தில் தியானமாக இருக்கணும். எப்போவுமே கர்த்தருடைய வசனம் எப்போவுமே உடைய இருதயத்தில் இருக்கணும். வசனத்தோடு ஒன்றித்து வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வசனத்தை விட்டுட்டு தனியாக வாழ்ந்து ஜெபம் பண்ணுறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், வசனத்துக்கு செவி கொடுக்காதபடி நீங்கள் பண்ணுற ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானதுன்னு பைபிளில் இருக்குது. வசனத்துக்கு செவி கொடுக்காமல் நீங்கள் ஜெபம் பண்ணால் அது கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்குது அந்த ஜெபம். அப்போ வசனத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. எப்படிங்க அந்த வசனம் இப்படி இருக்குன்னு கேட்டால், எபிரேயர் 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. இந்த வசனத்துக்கு உயிர் இருக்கிறது, வசனத்துக்கு வல்லமை இருக்கிறது. அதை சொன்னால் அது உயிர்ப்பிக்கும். வசனத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறாரு. அதுதான் நம்ம அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா.
அதனால் அதிகாலையில் எழும்பி தியானிக்கணும். ஆமென். ஒரு வசன வாசித்து ஜெபிக்கலாம். 1 பேதுரு 2:3 பேதுரு அழகான ஒரு காரியம் சொல்றார் பாருங்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். நீங்கள் வளரும்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? ஜெபத்தில் வளரணும், பரிசுத்தத்தில் வளரணும், விசுவாசத்தில் வளரணும், ஊழியத்தில் வளரணும். அப்படியே தத்திமாறு உட்கார்ந்துடக்கூடாது. ஒரு குழந்தை பிறந்து 3 வருஷம் ஆச்சு, அப்படியே உட்கார்ந்தா தாய்க்கு சந்தோஷமாக இருக்குமா? என் பிள்ளை அப்படியே உட்கார்ந்துருக்குது, ஒரு பிரச்சனை இல்லைன்னு. என் பிள்ளை தவள ஆரம்பிக்கலை, நடக்க மாட்டேங்குது, பேச மாட்டேங்குது, எவ்வளோ துக்கமாக இருக்கும். அப்போ வளரணும். ஆண்டவர் நம்மளை பார்த்து சபைக்கு வர்றாங்க, இவ்வளோ கேட்குறாங்க, அப்படியே தானே உட்கார்ந்துருக்குறான். ஒன்றும் வளர்ச்சியே இல்லையே. உங்கள் ஜெப வாழ்க்கையில் என்ன வளர்ச்சி இருக்குது? விசுவாசத்தில் 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்கிறோமா? எத்தனை ஆத்மாக்களை கொண்டு வர்றோம்? வளர்ச்சி இருக்குதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில். அப்போ நீங்கள் வளரணுமானா திருவசனமாகிய ஞானப்பால். ஒரு குழந்தை வளரணுமானா அது அந்த பால் அவசியம், தாய்ப்பால் அவசியம். அந்த பால் மூலமாக தான் அந்த குழந்தை அப்படியே வளர ஆரம்பிக்கிறது, பூரண வளர்ச்சி அடைகிறது. அப்போ புதிதாய் பிறந்த குழந்தை போல வசனம்தான் ஞானப்பால், திருவசனமாகிய ஞானப்பால். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம வளருவதற்கு ஞானப்பால் கர்த்தருடைய வசனம், திருவசனமாகிய ஞானப்பால். அது எப்படி வாஞ்சியா இருக்கணுமா? புதிதாய் பிறந்த குழந்தை போல. ஒரு 6 வயசு 7 வயசு ஆனால் கூட காலையில் ஒரு டம்ளர் பால் குடிக்கும், ராத்திரி ஒரு டம்ளர் உள்ள கொடுத்தா அது கட்டாயப்படுத்தி கொடுத்தா குடிக்கும், அவ்வளோதான். ஆனால் கை குழந்தை காலையில் ஒருக்கா ராத்திரி ஒருக்கா குடிக்குமா? அப்பப்போ அழுதுகிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? கொஞ்ச நேரம் ஆனோன்னா ஓன்னு அழும், என்னென்னா பிள்ளைய அமர்த்த பால் கொடுங்க அப்படின்னு சொல்லி. புதிதாய் பிறந்த குழந்தை அப்பப்போ அழும், 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை பசிக்குன்னு அழும், அப்பப்போ பால் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பேதுரு சொல்கிறாரு, ஒரு புதுசாக பிறந்த குழந்தை எப்படி அந்த பாலுக்காக ஏங்கி அழுகிறதோ அதே மாதிரி திருவசனமாகிய ஞான பாலின் மேலே நீங்கள் தாகமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ எந்த அளவுக்கு வசனத்தின் மேலே நம்ம தாகமாக இருக்கணும்னு அவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. அப்போ நம்ம வசனத்தின் மேலே எவ்வளோ தாகமாக இருக்கிறோம், எவ்வளோ வாஞ்சியாக இருக்கிறோம். ஒரு புதுசாக பிறந்த குழந்தை ஒரு பாலுக்காக எப்படி ஏங்கி அழுகிறதோ அதே மாதிரி கர்த்தருடைய வசனத்தின் மேலே தாகமும் வாஞ்சியாக நமக்கு இருக்கணும். அப்படி இருந்துட்டா நீங்கள் வளர்ந்து சாட்சி அனுப்பீங்க, கனி கொடுக்கிறவங்களா இருப்பீங்க, ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ளவளா இருப்பீங்க. உங்கள் மூலமாக சபை வளர்ந்து பெருகும். அல்லேலூயா. அதனால் ஆண்டவரே அந்த மாதிரி என்ன ஆசீர்வதின்னு கேட்கணும். சரியா? ஒரு சம்பவம் நடந்ததை சொல்லிவிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். நான் ஒரு கிராமத்தில் மீட்டிங் கூட்டம், 3 நாள் கூட்டம். நான் அதுக்கு போயிருந்தபோது ஒரு மாடி, அந்த கூட்டம் நடத்துகிற பிற மாடி எல்லாம் தங்க வச்சுருந்தாங்க. அப்போ கூட்டம் நடக்கிற இடம் பக்கத்தில் தான். அப்போ அங்கே தான் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பேன். அப்போ அந்த மீட்டிங்கை கூட்டு போவாங்க, பிரசங்கம் பண்ணிவிட்டு தங்கிடுவோம். ஒரு நாள் பாட்டெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, கிரவுண்டில் பாட்டு சத்தம் கேட்குது. நான் மாடியிலேருந்து ஜபெல்லாம் முடிச்சுட்டு இறங்கி வந்தேன். அப்போ அந்த சகோதரர் சொன்னார், இங்கே ஒரு சகோதரி வந்திருக்கிறாங்க, அவங்க ஒரு குழந்தையோடு வந்திருக்கிறாங்க, அவங்க ரொம்ப தூரம், கூட்டம் முடிகிறது கிராமம், கூட்டம் முடிச்சிட்ட பிறகு பஸ் இல்லை, இடையில் அவங்க பஸ்ஸில் போயிடுவாங்க, அதனால் இப்போவே ஜெபம் பண்ணிடுங்க, பாவம் வந்திருக்கிறாங்க. என்ன உடனே சரி அப்படின்னு இந்த சகோதரியை கூப்பிட்டேன். கையில் ஒரு அழகான ஒரு 5 வயசு இருக்கும், அழகான ஒரு பெண் குழந்தை, சௌந்தரியமான குழந்தை இருக்குது. அவங்க ரொம்ப துக்கத்தோடு அழுது கொண்டிருக்க. என்னம்மா விஷயம்னு கேட்டேன். என் குழந்தை நல்லா ஓடி விளையாடி கொண்டு இருந்த குழந்தை திடீர்னு கால் நடக்க முடியாமல் ஆயிற்று. இப்போ என் குழந்தையால் நடக்க முடியாது. எவ்வளோ கஷ்டம் இல்லை? பிறந்த குழந்தை இப்போ நல்லா ஓடி விளையாடின குழந்தை 2 காலை செயலற்று நடக்க முடியல. அந்த தாய் கண்ணீரோடு நிற்கிறாங்க. அந்த அழகான குழந்தையை பார்த்துட்டு இருதயமே உடைந்து விட்டார். அப்போ ஜெபிக்கலான்னு இந்த குழந்தை மேலே கை வைத்தேன்னா ஆண்டவருடைய முகத்தை பார்த்தேன். ஆண்டவர் சொன்னார், ஸ்டாப், கொஞ்சம் நில்லு. அந்த குழந்தைக்கு ஜெபிக்கிறதுக்கு முன்னால் அந்த தாய்கிட்ட ஒரு காரியம் நீ கேட்கணுன்னார்.
என்ன கேட்கணும் ஆண்டவரேன்னு. அப்போ சரின்னு சொல்லி கண்ணை திறந்துட்டேன். சிஸ்டர், உங்களை விட்டு ஆண்டவர் ஒரு காரியம் கேட்குறாரு. என்னன்னு பார்த்தாங்க. ஆண்டவர் என்ன கேட்க சொன்னார் தெரியுமா? நீங்கள் வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி எத்தனை மாதம் ஆச்சு அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாருன்னு. நான் கேட்கல, ஆண்டவர் கேட்குறாரு. எனக்கு தெரிஞ்சது பாவம் கண்ணீரோடு வந்து நிற்கிற ஒரு தாய், நடக்க முடியாத குழந்தையோடு வந்து நிற்கிற ஒரு தாய், அவங்க கிறிஸ்தவங்க. அந்த ஆண்டவர் என்ன பார்க்குறாரு? நீ வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி எத்தனை மாதம் ஆச்சுமா கேட்குறாரு. தலையை குனிந்து அழுது கொண்டே இருந்தாங்க. வீட்டில் பைபிள் இருக்குது, பைபிள் வாசிக்கிறதில்லை, ஜெபம் பண்ணுறதில்லை, கிறிஸ்தவங்க. ஆண்டவர் கேள்வி கேட்குறார். நான் சொன்னேன், நீங்கள் வேதம் வாசித்து ஜெபிக்க ஆரம்பிங்க, குழந்தை நடக்கும். உங்கள்கிட்ட தான் ஆண்டவர் பார்க்குறார். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆண்டவர் பிள்ளைகளை மறந்துட்டால் யாரும் காப்பாற்ற முடியாது. முக்கியமாக பெற்றோர், நீங்கள் பைபிளை மறந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை மறந்துடுவாராம். அப்போ உங்களுடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட யார் காரணம்? நம்ம தான். நீங்கள் வசனத்தில் உண்மையாக இருந்தால் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நான் சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டுட்டேன். சில மாதம் கழிந்தார். ஒரு சகோதரனை பார்க்க வந்தார். அவர் சொன்னார், இந்த கிராமத்தில் நீங்கள் ஊழித்து போனப்போ நடக்க முடியாத ஒரு குழந்தையோட ஒரு சகோதரி வந்தாங்களா? ஆமாம். அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பினீங்களா? ஆமாம். அது என் சொந்தக்கார பிள்ளை தான். அப்படியா? அந்த குழந்தை எப்படி இருக்குது? அவள் வந்து அவருடைய லைஃபே மாறிவிட்டார். ஒழுங்காக பைபிள் வாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தா இப்போ குழந்தை நல்லா நடக்கிறாரு, சுகமாக்கி விட்டார். அல்லேலூயா. அப்போது எல்லா ரகசியமும் இதுக்குள்ளே இருக்குது. இதை பின்பற்றினாலே உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இன்றைக்கி இயேசு சிலரை பார்த்து கேட்குறார், மகனே, நீ பைபிள் வாசித்து பைபிளை தியானம் பண்ணி ஜெபிச்சு எவ்வளோ காலம் ஆச்சு தம்பி? மகளே, சர்ச்சைக்கெல்லாம் பக்தியாக வர்ற, பைபிளை தூக்கிட்டு வர்ற, இங்கே வந்து சத்தம் போட்டு ஜெபிக்கிறேன். ஆனால் நீ தனியாக முழங்கால் போட்டு பைபிளை தியானித்து ஜெபிச்சு எவ்வளோ காலம் ஆச்சு? ஆண்டவர் கேட்குறார். நம்ம தான் பதில் சொல்லணும். நம்ம வசனத்தை தியானிக்க ஒப்பு கொடுத்தா நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும், தடைகள் எல்லாம் விலகும். எல்லோரும் ஜெபிக்க முடியும், எழுந்தன்னு இருப்போம். ஜெபம் பண்ணுவதற்கு எல்லோரும் எழுந்தன்னு இருப்போம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய வார்த்தை எத்தனை வல்லமை உள்ளது, அவருடைய வார்த்தை நமக்கு எவ்வளவு அவசியம், அவருடைய வார்த்தை நமக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்பதை பேசினார். அப்படியே கண்களை மூடி 2 நிமிஷம் சோதித்து பாருங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷி பாக்கியவதி, அவள் செய்வதெல்லாம் வாய்க்கும். திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேலே புதிதாய் பிறந்த குழந்தையை போல நாம் வாஞ்சியாக இருக்கணுமா? ஆண்டவரே, உம்முடைய வசனத்திற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தின் மேல் எனக்கு வாஞ்சை உண்டாகணும். நான் அதை நேசிக்கணும், அதை வாசிக்கணும், அதை தியானிக்கணும், அதை விசுவாசிக்கணும், அதன்படி வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். வசனத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். வசனத்தை தியானிக்க ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாள் முதல் உம்முடைய வசனத்துக்கு நான் முதலிடம் தருவேன். இயேசுவுக்கு எவ்வளவு இடம் தருகிறேனோ அவ்வளவு நான் வசனத்திற்கு இடம் கொடுப்பேன், வசனத்தை தியானிப்பேன். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் தவறு செய்துட்டேன். கடமைக்காக பைபிள் வாசிக்கிறேன், பேருக்காக பைபிள் வாசிக்கிறேன். இன்றைக்கு வாசித்து விட்டேன் என்று சொல்லுவதற்கு நான் வாசிக்கிறேன். நான் தியானிக்காமல் இருந்து விட்டேனே, வசனத்தை தியானிக்காமல் இருந்து விட்டேனே, கை கொள்ளாமல் இருந்து விட்டேனே. என்னை மன்னியும் ஆண்டவரே. இனி வாசிக்கிறவனாக மாத்திரம் அல்ல, வசனத்தை தியானிக்கிறவனாகவும் வசனத்தின்படி வாழுவதற்கு ஒப்பு கொடுக்கிறவனாகவும் என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன். ஆண்டவரே, தினந்தோறும் வசனத்தை நான் தியானிக்கணும். உம்முடைய வசனம் என்னை பரிசுத்தப்படுத்தட்டும், என் விசுவாசத்தை பலப்படுத்தட்டும். உமக்குள்ளே நான் வளரும்படி அந்த ஞான பாலை மீது நான் வாஞ்சியாயிருக்க ஒப்பு கொடுக்கிறேன். என் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன்.
தேங்க்யூ லார்ட், மக்க நன்றி. ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார் வாலிப தம்பி. ஆண்டவர் உன்னோடு பேசின காரியம் வாய்க்கவே மாட்டேங்குது, வேலை கிடைக்கவே மாட்டேங்குது, எனக்காக என்ன செய்தாலும் தோல்வி. ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு பேசவில்லையா? உன்னை நீ ஒப்பு கொடுக்கிறதுனால ஆண்டவர் உனக்கு தன் அன்பை வெளிப்படுத்தும்படி உனக்கு ஒரு ஆசீர்வாதமான வழியை திறந்து தருகிறார். நீ எதிர்பாராத இடத்துல வேலைக்கான வாசல் திறக்கப்படும். ஆண்டவர் உனக்கு தன் அன்பை வெளிப்படுத்துகிறார். நீ அதை கைவிடாதபடி வசனத்தை தியானிக்க 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 நீ உயர்த்தப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறான். நீ வசனத்தை விட்டு விலகினால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்னை விட்டு விலகும் என்பதை மறந்து போகாதே. மகளே, உன்னோடு இன்றைக்கு ஆண்டவர் பேசினார் அல்லவா? ஏன் வியாதிப்பட்ட குழந்தை, ஏன் வியாதி 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 என்று குழந்தை கஷ்டப்படுகிறது? வசனத்தினை தியானிக்காமல் இருந்து விட்டாயே மகளே. ஆண்டவர் சொல்லுகிறார், பேருக்காக வாசிக்கிற நீ தியானிச்சியா, கீழ்ப்படிந்தியா, என் வசனத்தின்படி நடக்க உன் ஒப்பு கொடுத்தியா, அப்பொழுது உன் குழந்தை பிழைத்திருக்கும், அப்பொழுது உன் குழந்தை ஆரோக்கியமாயிருக்கும். நீ என் வசனத்தை மறந்ததனால உன் குழந்தை பாதிக்கப்படுகிறது. அந்த உணர்வு உனக்கு வந்திருக்கிறதா என்று கேட்கிறார். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இன்று முதல் அற்புத மாற்றம் உங்க வீட்டுக்குள்ளே வரப்போகிறது. கர்த்தருடைய வசனம் உடைய வாழ்க்கையிலே வெளிச்சமாயிருந்து வழி நடத்த போகிறது. கர்த்தருடைய வசனம் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நான் நேசிக்கிறேன், எப்பொழுதும் தியானித்து கொண்டே இருப்பேன். உம்முடைய வசனமே எனக்கு எல்லாம். ஆண்டவரே, அர்ப்பணித்துக் கொள்ளுங்க, அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. த கபான் த லபா ஷர கபான் த லோ த கபான் த லபோ ஷர கபான் த லோ பந்த கபான் த லா தர ஷகா கபான் த லபோ. சகோதரி, உன் வீட்டுக்குள்ளே சமாதான குறைவுகள், உன்னுடைய குடும்பத்தில் விரிசல், குடும்பமே உடைகிற சூழ்நிலை, உன்னுடைய மனதில் போராட்டம், குழப்பம். ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு பேசினார் அல்லவா? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியை நீ பெற்றுக்கொள். உன் குடும்பம் திரும்ப கட்டப்படும், உன் குடும்பம் உடையாதபடி பாதுகாக்கப்படும். நீ உன்னை அர்ப்பணித்துக்கொள், வசனத்துக்கு அர்ப்பணித்துக்கொள். நான் உன் வீட்டுக்குள்ளே மாற்றத்தை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அநேகரோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறதை, பேசி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா, உமக்கு நன்றி. என் மகனே, உன்னோடு நான் இப்பொழுது பேசவில்லையா? உனக்கு நான் கொடுத்த மனைவினிடத்தில் அன்பு கூறுவாயாக. நீ அன்பு கூற வேண்டும் என்று சொன்னேனே, நீ உன் மனைவியை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறாய். உன்னுடைய பங்கை நீ சரியாய் செய்தால் உன் மனைவிக்குள்ளே நான் மாற்றத்தை உண்டாக்குவேன். அவளுக்குள்ளே கீழ்ப்படுகிற இருதயத்தை நான் கொடுப்பேன். நீ உன் மனைவியை நேசிக்க அர்ப்பணித்துக்கொள். நீ வசனத்துக்கு உன் ஒப்பு கொடுத்தால் நான் உன் குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். அல்லேலூயா, உமக்கு நன்றி, நன்றி. என் வாலிப மகனே, உனக்கு நான் வசனத்தை கொண்டு அழைப்பு கொடுத்தேன். நீ எனக்கு வேண்டும், என் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு அழைப்பு கொடுத்தேன். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று நான் உன்னை அழைக்கிறேன் என்று தெரிந்தும் உன் இருதயத்தை நீ கடினப்படுத்தி கொண்டிருக்கிறாய், நீ தாமதித்து கொண்டிருக்கிறாய். நீ எனக்கு வேண்டும், என் ஊழியத்திற்கு வேண்டும், நான் உன்னை கொண்டு என் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அழைத்து கொண்டிருக்கிறேன். நீ சாக்க போக சொல்லி கொண்டிருக்கிறாய். இன்னும் எவ்வளவு காலம் நான் உன்னோடு பேச வேண்டும்? இன்றைக்கு உன்னை அர்ப்பணித்துக்கொள். நீ உன்னை ஒப்பு கொடுத்தால் நான் உன்னை வரங்களினால் வல்லமினால் அபிஷேகம் பண்ணி உன்னை லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவேன். அதற்கு தான் உன்னை அழைத்து கொண்டிருக்கிறேன். உன்னை ஒப்புக்கொடு. வசனத்தை கொண்டு உன்னோடு பேசினேன். ஆண்டவரை உண்மையாகத்தான் ஆண்டவர் பேசுகிறாரா என்று எண்ணினாயே, இப்பொழுது நான் உறுதிப்படுத்துகிறேன். இனிமேல் நீ தாமதிக்காதே. நான் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நீ எனக்கு வேண்டும். நீ தாமதிப்பாயானால் உன்னுடைய இடத்தில் நான் வேறு ஒருவரை தெரிந்து கொள்ளுவேன். நீ என் கிருபையை இழந்து போவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறான். வாலிபனே, உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவருடைய அழைப்புக்கு ஒப்புக்கொடு, வசனத்துக்கு ஒப்புக்கொடு. கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். துகாபாந்தலபா ஷரகாபாந்தலபும்
பந்தகாத பந்ததலதர ஷகக பந்தலும். என் மகளே, நீ உன் பிள்ளைகள் காரியமாய் பெண் பிள்ளைகளை வைத்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய். காரியம் வாய்க்கவில்லையே என்று அழுது கொண்டிருக்கிறாய். உன் ஜெபம் கேட்கப்பட்டது. இனி நான் தாமதிப்பது இல்லை, நான் யாவற்றை செய்து முடிப்பேன். நீ என்னை விசுவாசித்தபடியால் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் உன் பிள்ளைகள் காரியத்தை நான் மேற்போட்டுக் கொள்ளுகிறேன். நீ என் காரியத்தை உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள், என் பாரத்தை உனக்குள் ஏற்றுக்கொள். ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற பாரத்தை ஏற்றுக்கொள். உன் பிள்ளைகள் காரியத்தை நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறான். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நான் செய்கிறதெல்லாம் நஷ்டம், இழப்பு, பாதிப்புகள் தான், ஆசீர்வாதமே இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிற என் அன்பு மகனே, இன்றைக்கு காரியம் விளங்கிவிட்டதல்லவா? உன்னோடு நான் பேசினேன் அல்லவா? நீ ஜெபம் மட்டும் செய்கிறாய், தேவைக்காக மட்டும் வேண்டிக் கொள்ளுகிறாய். என் வசனத்தை தியானிப்பதும் இல்லை, என் வசனத்தின்படி நடப்பதும் இல்லை. ஆகவே தான் தோல்விகளும் நஷ்டங்களும் இழப்புகளை நீ சந்திக்கிறாய். நான் அதை குறித்து உனக்கு பேசினேன் அல்லவா? இன்றைக்கு உன்னை ஒப்புக்கொடு, உன் வழிகளை நீ ஒப்புக்கொடு. நீ வசனத்தின்படி வாழ அர்ப்பணித்து கொண்டால் நீ இழந்து போனதை எல்லாம் உனக்கு திரும்ப தருவேன். நீ நஷ்டமடைந்ததெல்லாம் உனக்கு திரும்ப தருவேன். நீ என் வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பதில் முக்கியத்துவம் தருவேன் என்பதை நீ அறிந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா என்று உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு பேசினார். ஆண்டவர் என்னை சந்தித்திருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு ஒரு புதிய ஆவிக்குரிய அனுபவத்தை நடத்தி இருக்கிறார். அப்படி சொல்றவங்க எல்லாம் வலதுகர மையத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2 நிமிடம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசினதற்காய் ஸ்தோத்திரம், சந்தித்ததற்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரை தனித்தனியாய் ஆசீர்வதியும். காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக, காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு காரியங்கள் வாய்க்கட்டும். நீர் வாய்க்க பண்ணுகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், கடமை மாத்திரம் செய்தேன். நீர் சொன்னதை நான் சொன்னேன். நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்து விட்டீர், அதற்காக நன்றி. இந்த இடத்துல ஒரு சகோதரி உங்களுடைய கற்பத்தின் ஆசீர்வாதம் 2 முறை பாதிக்கப்பட்டது. இழந்து போனது நிமித்தம் மனசோர்வு கலக்கத்தோடு வந்தீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசி வசனத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால ஆண்டவர் சொல்லுகிறான், இழந்து போன ஆசீர்வாதத்தை உனக்கு திரும்ப தருவேன். நான் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. நான் இழந்து போன கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை திரும்ப தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அது நிறைவேறுவதை காண்பீர்கள். ஆண்டவரே, நீர் அப்படி ஆசீர்வதித்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். காரியங்களை வாய்க்க பண்ணுகிறீர், நன்றி. இந்த சபைக்காக, பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம், பாஸ்டருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், பாஸ்டரோடு இணைந்து இருக்கிற எல்டர்ஸுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் குடும்பங்களை ஆசீர்வதியும். நீர் வாக்கு கொடுத்தபடி நீர் பெருக பண்ண போகிறதற்காய் ஸ்தோத்திரம். திரளான ஆத்துமாக்களை தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். பெரிய எல்லைகளை சுதந்திரமாய் தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நல்ல சமயத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய பேசின ஆண்டவர் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய சபைக்காக எங்களுக்காக கொடுத்த பெரிய வாக்கு தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம். அன்பு பிள்ளைகள், ஆண்டவர் இனி முதல் வசனத்தை தியானித்து ஆண்டவர் அதுக்காக ஜெபித்து அதன்படி நடக்க கிருபை கொடுத்து ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். எங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தபடியா ஸ்தோத்திரம். வேத வசனம் மூலம் ஆசீர்வதித்தபடியா ஸ்தோத்திரம். ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் தொட்டபடியா ஸ்தோத்திரம்.
கேட்ட வசனத்தின்படி நடந்தும் இம்மையிலும் மறுமையில் வருகிற எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபதாரம் ஆசீர்வதிக்கிறோம். அன்பனுக்காக ஸ்தோத்திரம். அப்படி செய்கிற எல்லா ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். பேசின கிருபலுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கிருப கூட இருக்கட்டும். ஜெபம் கேட்டு ஆசீர்வதித்தபடியா ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கே தருகிறோம். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்கள் மறவாதே. ஆமென்.